கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் நம்ம ஏறெடுக்கும் வண்ணமாக அல்லேலூயா நம்மை இருதயத்தை நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஜீசஸ். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன், உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகனில் மேக ஸ்தம்பம், இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே. அன்றைக்கு ஆண்டவரே வீட்டில் இருந்து அழுது கொண்டிருந்த அந்த அன்னாளை உம்முடைய சமூகத்தை தேடி, உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வர, ஆலயத்துக்கு ஓடி வர அன்னாளுடைய உள்ளத்தை நீர் அல்லேலூயா ஏவினீர். அவளும் ஓடி வந்து தன்னுடைய இருதயத்தில் இருந்ததை எல்லாம்
ஊற்றி கொடுத்தாள். தன்னுடைய இருதயத்தில் இருந்தவைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபம் ஆரம்பித்தாள். அப்படி அவள் ஜெபித்த போது அவருடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைத்தாரே. அன்னாள் அழுது ஜெபம் பண்ணினாள். ஆண்டவருடைய சமூகத்தில் தான் அழுதாள், கண்ணீர் வடித்தாள். அதற்கு பிற்பாடு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா உலகத்தில் உலக காரியங்களை நினைத்து உலகத்தார் மத்தியில் நீங்கள் அழுது கொண்டிருந்தா ஒவ்வொரு நாளும் நீண்ட நாட்களாக அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீரை சிந்தி நம்ம இருதயத்தில் இருக்க பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்தை இறக்கி வச்சுட்டா, அல்லேலூயா தேவ பிள்ளையே, அன்றைக்கோடு கூட இந்த அழுகைக்கு என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடுவார். அன்பு தகப்பனே, அப்படியாக இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலும் நம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில், நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீரெல்லாம் மாறட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ஆண்டவரே, வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டது கடந்து போகட்டும். கர்த்தருடைய திரு சமூகத்தில் ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரம் சமூகம் பிரசன்னம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லுவேன், நம்முடைய இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ டேடி என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி க்ளோரி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர், தேங்க்யூ சொல்லுங்க ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், என் இயேசு ராஜாவுக்கே நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், ராஜாவுக்கே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், பாடுங்க. என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு அப்பா, உமக்கு நன்றி நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி நன்றி ஐயா. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொண்டவரே, பாடுவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர்.
எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லாமே பார்த்து கொள்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே. கரங்களை தட்டி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ராபா, இதுவரை சுகம் தந்தீரே. உணர்ந்து உணர்ந்து யெகோவா ராபா, இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ரூவா, என் மேய்ப்பர் நீதானையா. யெகோவா ரூவா, என் மேய்ப்பர் நீதானையா, என் மேய்ப்பர் நீதானையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என் மேய்ப்பர் நீதானையா, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே அன்பே, நன்றி நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா, சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? சமாதானம் தந்தீரையா. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. அப்பா நன்றி, அன்பே நன்றி. சொல்லுங்க. அப்பா அப்பா நன்றி, நன்றி அன்பே நன்றி, நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் நம்ம பாடின வார்த்தையின்படி அவர் எல்ரோகியாய் இருந்தார், நம்மை காண்கிறவராக கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மை காண்கிறவர், எல்ரோகி. அன்றைக்கு ஆகார் சூர் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது ஆபிரகாம் அவளை பார்க்கல. எங்கே போனா, எப்படி இருக்கிறா, என்ன செய்கிறா கவனிக்கலை.
ஆனால் கர்த்தர் அவளை பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சூர் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற அந்த அந்த ஆகாரை கண்டு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படத்தக்கதாக கர்த்தர் அவருக்கு அந்த பெண்மணிக்கு உதவி செய்தார். எனவே தான் அந்த ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயரை சூட்டினார். நீர் என்னை காண்கின்ற தேவன் எல்ரோகி என்று சொல்லி பெயர் சூட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். அதுபோல் தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக உங்களுக்கு எனக்கு இருக்கிறார்னா, உங்களையும் என்னையும் காண்கின்றவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. யார் வேலை செய்கிறா, யார் சும்மா சுற்றி வர்றா, அதை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தன் கணவன் தன் பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவனாக, என் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஆப்லாம் வந்திருக்கு. நம்ம செல்ஃபோனை வச்சு நம்ம கையில் வச்சுட்டு போனால் போதும், நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த ஏரியாவில் இருக்கிறோங்கிறத கூட அந்த அவர்கள் வைத்திருக்கிற செல்ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா அழகாக கண்டுபிடிச்சிட முடியும். அல்லேலூயா. பெற்றோர்கள் இன்றைக்கி அப்படி பார்க்குறாங்க பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக. ஆனால் அந்த பரலோக தேவன் உங்களையும் என்னையும் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில். கோடிக்கணக்கான ஜனங்களையும் அவர் பார்க்கிறார். நாம் ஒரு மனுஷனை தான் பார்க்க முடியும், அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை தான் பார்க்க முடியும். அவர் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ பிள்ளைகளையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்ரோகி, காண்கிறவர் என்று சொல்லும்போது நான் முன்பாக சொன்ன ஒரு நிர்வாகத்தில் ஒரு மேல் அதிகாரி சரியாக வேலை செய்கிறானா இல்லையாங்கிறத பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எதுக்காக பார்க்குறாருன்னா, நம்மளுக்கு தீங்கு வராதபடி, நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நன்றி, அன்பே நன்றி. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நன்றி, என் அன்பே நன்றி. எல்ரோகி மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈராவாக இருந்தார். கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஈராவாக இருந்தார். ஓ, நமக்கு நல்ல சுகம் தருகிற யெகோவா ராஃபாவாக கர்த்தர் இருந்தார். ஓ தேவ பிள்ளையே, நமக்கு நல்ல மேய்ப்பனாக யெகோவா ரூவாவாக கர்த்தர் இருந்தார். ஓ, நமக்கு சமாதானத்தை தருகிற யெகோவா ஷாலோமாக கர்த்தர் இருந்தாரே. அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. 2 கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது கடைசி சரணம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீர் ஐயா. இந்த ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இருக்கு இல்லையா, ஒரு தேவ பிள்ளையின் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் வைக்கிற சமாதானம் இருக்கு இல்லையா, அந்த சமாதானம் உலகத்தால் எடுக்கக்கூடாத, உலகத்தால் கொடுக்கக்கூடாத, உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை. ஆனால் ஆண்டவருங்க உள்ளத்துக்குள்ளே அவருடைய சமாதானத்தை வச்சுட்டா இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் எந்த சக்தினாலும் அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அவங்க உள்ளத்துக்குள்ள அந்த சமாதானத்தை வைக்கல அப்படின்னா, அவங்களாகவே சமாதானத்தை, உலகம் கொடுக்குற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்னா, பிடிச்சவங்கள்ட்ட சமாதானமாக இருப்பாங்க. என்னை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க, அதனால அவங்கள்ட்ட நான் சமாதானமாக இருக்கிறேன்.
என்னை பார்த்து அவங்க முறைக்கிறாங்க, அதனால் நான் அவங்கள்ட்ட முறைச்சிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் உலகத்தான் கொடுக்கக்கூடிய சமாதானம், உலகத்தின் சமாதானம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுங்களா? அந்த கெத்செமனியில் முத்தம் கொடுத்து, ரவி அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்து யூதாஸ் காட்டி கொடுத்தான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சிநேகிதனே, முத்தத்தினாலயா என்ன காட்டி கொடுக்குற அப்படின்னு ஒரு வார்த்தை, சிநேகிதனே அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ பிள்ளைகளே, அதுபோல் பேதுருவை பார்த்து, பேதுரு நீ என்ன 3 முறை மறுதலை பாப்பா. அவர் சொல்கிறார், இல்லை 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 இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்காது, நான் மறுதலிக்கவே மாட்டேன் உண்மை அப்படின்னு சொன்னவர் அந்த வார்த்தை இந்த முற்றத்தில் இருந்து மறுதளித்த பிற்பாடு அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஒரே ஒரு பார்வை. அந்த சம்பவத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை பார்த்தார் அப்படின்னு தான் இருக்கும். இயேசுன்னு கூட இல்லை அந்த வசனம் அந்த இடத்துல எழுதப்படலை. கர்த்தர் அவனை பார்த்தார், பேதுருவை பார்த்தார். உடனே மனம் கசந்து வெளியே போய் நின்று அழுதுகிட்டே அழுது தன்னுடைய ஜீவிதத்தை ஒப்பு கொடுத்து, அப்படி அழுததின் நிமித்தமாக தான், கண்ணீரோடு கூட அந்த சமாதானத்தை தேடினது நிமித்தமாக தான் பேதுரு பல சபைகளுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தேவ மனிதனாக கர்த்தர் அவரை மாற்றினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால, உங்களுக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானத்தை வைத்திருக்கிறது நிமித்தம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம உள்ளத்துக்குள்ளே, தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு நாளும் கசப்பு, வெறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒரு முறை மோகன் சீலாசர்ஸ் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம் சொன்னாங்க. அந்த நாட்களில் அவங்க இந்த ஹிந்துஸ்தான் பைபிள் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய, இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் புரசவாக்கத்தில் இருக்குது. அங்கே தான் அவங்க பைபிள் காலேஜ் படித்தாங்களாம். அந்த நாட்கள், அவங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள் 72, 73 அந்த நாட்களில். அப்போ அங்கே இருக்கும்போது அந்த காலேஜில் டீமாக அனுப்புவாங்க, போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ சொன்னார் அவர், இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன், பார்க் ஸ்டேஷன் பக்கத்தில் கைப்பிரதி கொடுத்து கொண்டு இருக்கிறோம், எல்லோரும் கைப்பிரதி கொடுத்துட்ருக்குறோம். எனங்க பார்க் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க, கொடுத்துட்ருக்குறோம். அப்போ என்னோடு கூட வந்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், அவர் ஒரு நின்றுட்டு இருக்க ஒரு மனுஷனை போய் கைப்பிரதி கொடுத்தாராம். அந்த கைப்பிரதியை வாங்கின உடனே அவர் அதை அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டார், படிக்கலை. திரும்பவும் ஒரு கைப்பிரதியை கொடுத்தாராம், திரும்பவும் அதை வாங்கி கிழித்து மூஞ்சில் எரிஞ்சாராம். திரும்பவும் ஒரு கைப்பிரதியை கொடுத்தாராம், திரும்பவும் 3வது முறை கைப்பிரதியை கொடுத்த உடனே ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தாராம் அந்த மனுஷன். யார் கைப்பிரதி கொடுத்தவரை அதை வாங்கிட்டு, அந்த அடியை வாங்கிட்டு திரும்பவும் ஒரு கைப்பிரதி எடுத்து கொடுத்தாராம். எல்லாம் பப்ளிக் பார்த்துட்ருக்கு. அவரால் திரும்பி வாங்காமல் இருக்க முடியல. ஒரு அழை பலான்னு கன்னத்தில் விட்ட உடனே திரும்பவும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு, இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர் அப்படின்னு சொன்ன அந்த கைப்பிரதி கொடுத்த உடனே வாங்காமல் இருக்க முடியலையா, வாங்கிட்டாராம். வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற, சத்தமாக சொல்லுங்க, வாயை கூட திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஆமாம், நீ இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாம் சொன்னால் தான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் வரும். இந்த சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே கடந்து வந்தால் தான், சமாதானம் உள்ளத்துக்குள்ளே கடந்து வந்துட்டா உங்கள் வாழ்க்கை முழுக்க சமாதானமாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு பாடலை கூட நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு நல்ல ஒரு நன்றி பாடல் சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. க்ளோரி. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் கரங்களை இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும். சிறகுகளாலே உன்னை மூடி மறைத்து கொண்டாரே,
பாடுவோமா? சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். சீடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வீடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. பாடுங்க. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும். பாடுங்க. துதித்திடும் எனதுள்ளம் என்றும், என்றும் போற்றிடும் எனதுள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆமென், ஆமென். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும். பாடுங்க. துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாடுவோம். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாருங்களும் இல்லையே, பாருங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாருங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. சொல்லுங்க. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் போற்றிடும் எனதுள்ளம் என்றும். துதித்திடும் துதித்திடும் எனதுள்ளம் என்றும், என்றும் போற்றிடும் எனதுள்ளம் என்றும். துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வீடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். உணர்ந்து சிறகுகளாலே ஆமென். என்னை மூடிக்கொண்டார், Glory. செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடட்டும். பாடிடுதே பாடுங்க. ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றி
போற்றிடும் எனதுள்ளம் என்றும், துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும், துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும். அல்லேலூயா. இந்த பாடல் ரொம்ப உன்னை உயிரூட்டமுள்ள ஒரு பாடல். இந்த பாடும்போதே தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறகுகளாலே உன்னை மூடிக்கொண்டார். உங்களையும் என்னையும் சிறகுகளாலே மூடிக்கொண்டார். செட்டைகளுக்குள்ளே அணைத்து கொண்டார். சிறகுகளாலே மூடி செட்டைகளுக்குள்ளே அணைத்து கொண்ட பிற்பாடும் இன்னொரு பாதுகாப்பை கற்றுக் கொடுக்குறார். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிரதமருக்கு இத்தனை அடுக்கு பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்புன்னு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கொடுக்குற பாதுகாப்பை பார்த்திங்கன்னா, நம்ம சிறகுகளால் நம்மை மூடி செட்டைகளுக்குள்ளே நம்மை அணைத்து, அதற்கு பிற்பாடு அடுத்த வார்த்தையை பார்த்திங்கன்னா, வேடனுடைய கண்ணியில் சிக்கிடாதபடிக்கு உங்களையும் என்னையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே உடைய செட்டைகளுக்குள்ளே உடைய சிறகுகளுக்குள்ளே வைத்து மூடி மறைத்து பாதுகாத்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒரு அடைக்கலம், ஒரு வேலி. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு ஒரு அடைக்கலமாய் வேலியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தருகிற வார்த்தைகள் நமக்கு ஒரு வேலியாய் அடைக்கலமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு ஒரு வேலியாய் அடைக்கலமாய் இருக்கிறது. இன்னும் எத்தனை அடைக்கலம், எத்தனை வேலி, இதெல்லாம் கிருபை, அது ஒரு வேலியாக இருக்குது. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமராக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்களை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த சரணத்தை போடுங்க. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஏன் மகிழ்ந்திருக்கும்? இந்த வசனத்தில் அந்த பாடலை இயக்கியோன் ஆட்சியோன் எழுதியிருக்கிறாரு. வாழ்வு தந்த தேவனை, சத்தத்தை ஊற்றி சொல்லுங்க, வாழ வைக்கும் இயேசு ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் வாழ்வு தந்தவர் யாருங்க? அல்லேலூயா. உங்களை என்னை வாழ வைத்தவர் யார்? வாழ வைக்கிற தேவன் யார்? அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று க்ளோரி, ஸ்தோத்திரம், ஜீசஸ். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். அப்படியே கரங்களை உயர்த்தி, தாழ்மையுள்ள உள்ளம், உங்க சத்தத்தை உயர்த்தி, தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். கரங்களை தட்டி, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் எனதுள்ளம் என்றும், என்றும் போற்றிடும் எனதுள்ளம் என்றும், துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும், துதித்திடும் எனதுள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் அவன் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே
ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் எனதுள்ளம் என்றும் போற்றிடும் எனதுள்ளம் என்றும். பாடுக. துதித்திடும் எனதுள்ளம் என்றும் போற்றிடும் எனதுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், சிட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சொல்லுங்க. சிறகுகளாலே ஆமென் என்னை மூடிக்கொண்டார், சிட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனேசர் இயேசுவையே பாடுவோம். ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் எனதுள்ளம் என்றும் போற்றிடும் எனதுள்ளம் என்றும். துதித்திடும் எனதுள்ளம் என்றும். சொல்லுங்க. போற்றிடும் எனதுள்ளம் என்றும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. என்னை தேடி வந்தீரே நன்றி ராஜா, என்னை தேடி வந்தீரே நன்றி ராஜா. என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ராஜா. சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி, பிள்ளையாய் தெரிந்து கொண்டீரே. என்னை தேடி வந்தீரே நன்றி ராஜா, என்னை தேடி வந்தீரே நன்றி ராஜா. என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ராஜா, என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அபிஷேகம் தந்தீரே நன்றி ராஜா, அபிஷேகம் தந்தீரே நன்றி ராஜா.
ராஜா. அனலாக்கி நடத்துகிறீர் நன்றி ராஜா. அனலாக்கி நடத்துகிறீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. 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 ரெண்டு கரங்களையும் தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கண்மணி போல் காத்தீரே நன்றி ராஜா. கண்மணி போல் காத்தீரே நன்றி ராஜா. கழுகை போல் சுமந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க. கழுகை போல் என்னை உம்முடைய செட்டைகளிலே சுமந்தீரே நன்றி ராஜா. தேவ பிள்ளையே, கண்மணி போல காத்தார், கழுகை போல உடைய செட்டைகளிலே சுமந்து கொண்டு வந்தார். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில் கர்த்தரை மீண்டுமாக நாம் துதிக்கும்படிக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே, உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவினீரே, உமக்கு நன்றி அப்பா. விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை பின்தொடர்ந்து வந்த பாவ சாபங்களை எல்லாம் முறித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வாதமான வாழ்க்கையை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அடிமைத்தன வாழ்க்கையை கர்த்தர் ஹல்லேலூயா உடைத்தெறிந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எங்களை இந்த பூமியில ஆளுகிறதற்காக எங்களை வைத்திருக்கிறீரே. உலகத்தை ஆள, மாம்சத்தை ஆள, பிசாசினுடைய கிரிகைகளை எல்லாம் ஜெயித்து வாழ, ஹல்லேலூயா, ஆள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே. உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து வாழ, ஜெயித்து ஆள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே. ரெண்டு கரங்களையும் தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஹல்லேலூயா ஒரு காலத்தை அடிமையாயிருந்த என்னை இப்பொழுது ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறீரே. அப்பா, உமக்கு நன்றி. அந்த ஆளுகை செய்கிற அதிகாரம் உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பினால் எனக்கு வந்தது. வாய் திறந்து சொல்லுங்க. அந்த ஆண்டவரே, அந்த ரட்சிப்பினால் ஆண்டவரே, எனக்கு அந்த ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்தீர். உம்முடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் என்னை, ஆண்டவரே, எனக்கு அந்த ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர். எனவே கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, அடிமைகளாய் அல்ல, அடிமைகளாய் அல்ல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் பாவமற கழுவி சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ராஜாக்களாக நிலை நிறுத்தி இருக்கிறாரே. ரெண்டு கரங்களையும் தட்டி, விலையேறப்பட்ட ரட்சிப்பல்லவா இந்த சாக்கியத்தை நமக்கு தந்தது. விலையேறப்பட்ட அபிஷேகம் அல்லவா இந்த சாக்கியத்தை நமக்கு தந்தது. ஹல்லேலூயா. ஷபா தாராஹா தாரா கபா தாராபா ரிபா தாலமா கபா தாராதா லங்காதாரா ரிக்கதலபா ஹந்தோர பௌதரா. ஆமென், ஆமென். ஆளுகையை தந்தீரே, அதிகாரத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவோ, சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவோ கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்தாரே, அதிகாரம் தந்தாரே, ஆளுகையை தந்தாரே. ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற
இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராய் இருந்து பெரியவராய் இருந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்து இந்த பூமியிலே உலக மாமிச பிசாசை ஆளுகை செய்யும்படி அவன் மேல் அதிகாரம் எடுக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. ரீபா ராபா தாரா காபா தாரா ஷபா லகா தாடா தலா காதா ராகா தூரா ரீபா தாடா மா காபா தாராபா ரிக்கா தாடா காபா தூடா தாடா மா காதாரா ரிக்கபா காபா தூடா மகந்தரவா. ஹalleluya. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையே, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்து. ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் இப்பொழுது உன்மேல் இருக்கிறது அல்லவா. ராகாதாடா கபாதாடா மகபாதாடா ஓஷபாதுடாதரா கதரா கதுரு ஓரிபாதல மகதுரா கதரா கதுரா. ஹalleluya. ரிகல கதுரி மேகதர கந்துரு. நன்றி சொல்லுங்க. இயேசு ராஜா. எல்லோரும் நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா. தாழ்மை உள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். அப்படி உணர்ந்து நன்றி இதயத்தோடு ஆண்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். கரங்களை உயர்த்தி ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே பாடட்டும். ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும், துதித்திடும் எனதுள்ளம் என்றும், போற்றிடும் எனதுள்ளம் என்றும். அமைதியாய் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாய், தேவ பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்தை காண கிருபை கொடுத்தவர். இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லும்படி கர்த்தரே நமக்கு உதவி செய்தார். கர்த்தரே நமக்கு கிருபை பாராட்டினார். மாதம் முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேல் வைத்து சுமப்பது போல உங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஒரு குறையும் இராதபடி உண்ண உணவு கொடுத்தவர், உடுக்க உடை கொடுத்தவர், தங்கி தாபரிக்க நல்ல வீட்டை கொடுத்தவர், சந்தோஷத்தை கொடுத்தவர், சமாதானத்தை கொடுத்தவர், மகிழ்ச்சியை கொடுத்தவர், பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களிலே என் கரங்களிலே கொடுத்தவர், வார்த்தையை கொடுத்தவர், விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை கொடுத்தவர், எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். தேவ பிள்ளையை ஒன்றை மாத்திரம்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அது கர்த்தரை துதிக்கிற துதி. ஆண்டவருக்கு நாம சொல்லுகிற நன்றி பலிகள். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எவ்வளவு நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த நீர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் நன்றி சொல்லி முடிக்க முடியாது. எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்,
தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமைகளை ஆளுகை செய்யட்டும். எங்கள் ஆவியை, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் முழுவதுமாக ஜீவபலியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்ற வாக்கின்படி ஒரு புத்தி உள்ள ஆராதனையை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம்ப்பா. உடைய வார்த்தை வசனம் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இந்த மாலை வேளையிலும் இந்த அருமையான தேவதாசன் மூலமாக நீ என்ன வார்த்தையை கொடுக்க போகிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பேசுகிற தெய்வம், பேச மாட்டாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஊழியன் சுகமடைவான் என்ற வாக்கின்படி ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை அருமையான தேவதாசன் மூலமாக கர்த்தர் பேசி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகளின்படி செய்தேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தவர், அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிற மாலை வேளையாக இந்த ஆராதனை நேரம் இருக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தடைகள், எதிர்ப்புகள், எதிர்வல்லமைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ் லார்ட். ஸ்தோத்திரம், பிரைஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தரை மீண்டுமாக நாம் பாடி துதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். எனவே அம்பத்தூர் பகுதியில் அருமையான தேவதாசன் நல்ல ஒரு சபையை நிறுவி சபையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த மாலை வேளையிலும் அவர்கள் நம்மோடு கூட நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தரப்போகிறார். எனவே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான ஊழியக்காரர் நம்ம வரவேற்கலாம். கர்த்தர் பேசுகிற நேரம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலே உங்கள் கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மிகப்படுத்த ஆண்டு பாராட்டி இருக்கிற அன்புக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நேரடியாக நம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போகலாம். ஸோ இந்த சாயங்கால வேளையிலும் ஒரு வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நன்றாக பழக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை. இதோ நான் அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போ எழுத்தின்படி சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டு, பொதுவாகவே இந்த ஏசாயா, எரேமியா போன்ற இசைகள் போன்ற அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறபடினால இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நாம் பார்க்க வேண்டும். ஸோ எரேமியா எப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொன்னால், அந்த ஜனங்க இன்னும் கொஞ்சம் சில நாட்களுக்குள்ளதாக அல்லது சில மாதங்களுக்குள்ளதாக அவள் அடிமைத்தனத்துக்கு நேராக புறப்பட்டு போகிறார்கள். அந்த நேச்சர் மூலமாக பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு அவள் அடிமைகளாக 70 ஆண்டுகள் புறப்பட்டு போகிறார்கள். அந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் மறுபடியுமாக தம் ஜனத்தை மீட்டெடுத்து விடுவித்து தம் சொந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவள் ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ அந்த எண்டு ஸ்டேஜ் இன்னும் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போகலை, இன்னும் அவங்க சிறையிருப்புக்குள்ளே போகலை. ஆனால் அப்பொழுதே கர்த்தர் என்ன செய்து விட்டார்? வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். தம் ஜனத்தின் மீது கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தம் ஜனத்துக்கு நடக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகலை, இன்னும் சிறையிருப்புக்குள்ளே போகலை, இன்னும் 70 ஆண்டுகள் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அந்த எண்டில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அப்பொழுதே கர்த்தர் தம் ஜனத்தின் வழிகளை உணர்ந்து கொண்டார், அவள் வழிகளை அறிந்து கொண்டார். அவள் 70 ஆண்டுகள் அந்நிய தேசத்தில் கஷ்டப்பட போகிறாங்க, சிறைப்புக்குள்ள இருக்க போகிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க போகிறாங்க. ஆனாலும் அந்த 70 ஆண்டுகள் முடிந்த பிறகு எஸ்ரா மூலமாக, நெகேமியா மூலமாக மறுபடியும் சொந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்கள் சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சத்தியத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய தாசன் மூலமாக வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நாம் கடந்து போகிற பாதைகள்
அந்த பாதையில் இருக்கிற வழிகள், அந்த வழிகள், அந்த வேதனைகள் அசகலத்தையும் கர்த்தர் அறிந்தது மாத்திரமல்ல, அதை எவ்வாறு சுகமாக்குவது என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த சாயங்கால வேளை கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கடந்து போகிற வழிகளையும் வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த பாதைகள் இருக்கிற அந்த வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். கடந்து போகிற அந்த அடிமதின வாழ்க்கை, அந்த இருக்கிற வழிகளை வேதனைகளை நான் உணர்ந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன்னு சொல்லி அது நடப்பதற்கு முன்பதாகவே அதுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக, ஒரு வாக்கு தத்தமாக தேவன் தம் தாசன் மூலமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமே, நல்ல ஒரு வாக்கு தத்தம். ஸோ கொஞ்சம் டீப்பாக நாம் யோசித்து பார்த்தா அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. சௌக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, குணம் இருக்குது. மூன்றும் ஏறக்குறைய தமிழில் ஒரே மாதிரி மீனிங். சௌக்கியம், ஆரோக்கியம், குணம் அப்படிங்கிறது தமிழில் நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குது. இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்புன்னு சொல்கிற மாதிரி இந்த மூன்று வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நம்ம டீப்பாக அதை யோசித்தா, நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். இந்த குணமாக்குதல் அப்படிங்கிறது மெடிசன் மூலமாக கூட குணமாகுது. ஒரு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஊசியை போடுறாங்க, ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், குணமாயிடுறோம். ஆமே, மெடிக்கலில் சுகமாகிற சில சாதாரண தலைவலி, காய்ச்சல்கள், சில டிசீஸ் இருக்குது, வியாதிகள் இருக்குது. ஸோ அதை குணமாக்குகிற ஒரு அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முழுக்க முழுக்க சரீரம் சம்மந்தப்பட்டது. பட் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஹீலிங் அப்படின்னு சொல்லப்பட்டு, ஹீலிங் அப்படின்னா மென்டலி ஹீலிங், எமோஷ்னலி ஹீலிங், ஸ்பிரிச்சுவலி ஹீலிங் அப்படின்னு அதை மூணாக பிரிக்கலாம். ஆமீன். இந்த டாக்டர்ஸ் பாருங்கள், சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க முடியும். ஆனால் ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற காயத்தை எந்த மருந்தாலும் என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது. ஆமேன். ஆரோக்கியப்படுத்த முடியாது. ஸோ அதை தேவனே செய்கிறார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த சாயங்கால வேளையில் தேவன் சரீரத்தை மாத்திரமல்ல, நம் மனதை, நம் சிந்தைகளை, இருட்டில் இருக்கிற காயங்களும் சேர்த்து ஆரோக்கியமாக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பரிபூர்ணம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிளை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா அது எப்படி போட்டிருக்குது அப்படின்னா, பரிபூர்ண ப்ராஸ்பரிட்டி, பரிபூர்ண செக்யூரிட்டி, பரிபூர்ண ஸ்டெபிலிட்டி எல்லாம் அப்படின்ற மூன்று மீனிங்கில் அது எழுதப்பட்டிருக்குது ஆம்பிளிஃபைடு பைபிளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ராஸ்பர், பரிபூர்ண செழிப்பை, ஒரு பரிபூர்ண பாதுகாப்பை, ஒரு பரிபூர்ண ஸ்திரத்தன்மையை என் ஜனத்துக்கு தந்து நான் அவளை ஆசீர்வதிப்பேன் என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரூத். ஆமே. ஒரு பரிபூர்ண சமாதானம், ஒரு பரிபூர்ண ஸ்டெபிலிட்டி, ஒரு பரிபூர்ண ப்ராஸ்பரிட்டி அப்படிலாம் தந்து நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் நம்மளை சரீரத்தையும் சுகமாக்குவா, நம்மளை எமோஷனாகவும் சுகமாக்குவா, நம் உணர்வுகளையும் இயேசு சுகமாக்குகிறவர். மனசாட்சியும் கூட கர்த்தர் சுகமாக்கும். மனசுக்குள்ள இருக்கிற காயங்கள், இருதயத்துக்குள்ள இருக்கிற காயங்களையும் கூட ஆழமாக ஊடுருவி தேவனுடைய வார்த்தையை நம்மளை சுகமாக்கும். ஆமென். ஸோ கொஞ்சம் அப்படி டீப்பாக நம்ம தியானிச்சுன்னு சொன்னால், தேவனும் மனக்காயங்கள், இருதயத்தில் இருக்கிற காயங்களும் கூட சுகமாக்குற வல்லமை அவருக்கு உண்டு, அவர் நாமத்துக்கு உண்டு, அவருடைய வார்த்தைக்கு உண்டு. ஆமென். ஸோ குணம் என்பது மெடிக்கல் கூட குணமாகிறது. பேதுரு மாமியை இயேசு சுகமாக்கினார். மாமியை இயேசு சுகமாக்குறது மட்டும் அநேக நம்ம ஜுரமாக வரும்போது ஒரு பேராசிட்டமால் போடுறோம், ஏதோ சம் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம், குணமாயிடும். ஒரு ஹெல்த்தில் வருகிற அதே சாதாரண சுகம், ஒரு சுகத்தை குறித்து அது பேசுகிறது. பட் ஆரோக்கியம் என்கிற பொழுது எமோஷ்னலி ஹீலிங், மென்டலி ஹீலிங், ஸ்பிரிச்சுவலி ஹீலிங் என்று சொல்லி அதை கொஞ்சம் டீப்பாக நம்ம தியானிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ சபைக்கு ரெண்டுமே தேவை. ஆமென். சபைக்கு ஒரு சரீரத்துலேயும் ஒரு சுகம் வேணும், முள்ளான மனுஷன்லையும் ஒரு தெய்வீக சுகம் வேணும். ரெண்டுத்தையும் கர்த்தர் செய்கிறார். அவர் ஆவி ஆத்ம சரீரத்தை சுகமாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் திரித்துவ தேவனாக இருக்கிறார். திரித்துவ தேவன் நம்ம ஆவி ஆத்ம சரீரம் மூன்றையும் சுகமாக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதெல்லாம் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நல்ல கவனிங்க. பொதுவாகவே ஏன் வியாதிகள் வருகிறது அப்படின்னு நம்ம தியானிச்சா அநேக சத்தியங்கள் இருக்குது. சரீரத்தில் வருகிற வியாதிகள், சரீரத்தில் வருகிற வியாதிகளுக்கு அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை பேக்ரவுண்ட் நம்ம கொஞ்சம் பார்க்குற பொழுது, இது கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தான் ஆராதிக்கணும், கர்த்தரோடு தான் உறவாடணும், கர்த்தர் கூட தான் ஐக்கியப்பட வேண்டும். அதுதான் சத்தியம். பட் ஆனால் அவர்கள் காலங்கள் போக போக தாவீது நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வத்தை நாடி போனதுனால, அந்நிய தெய்வத்தை அவங்க தேடி போனதுனால தேவன் கொடுத்திருந்த அந்த ஆரோக்கியத்தை, அந்த சௌக்கியத்தை, அந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இழந்து போனார்கள். கர்த்தருடைய சமாதானத்தை இழந்து போனாங்கன்னு ஒரே வார்த்தை சொல்ல போனால், கர்த்தரோடு கூட இந்த உறவை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாங்க. அந்த எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். அந்த என் ஜனங்கள் 2 விதமான தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். இன்னொன்று,
வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன பண்ண தங்களுக்காக, ஆமா அந்த வசனம் பாருங்க 2ஆம் அதிகாரத்துல. ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகள் தங்களுக்கு வெட்டி கொண்டார். நல்லா கவனிங்க, தொட்டி கட்டுறோம், மாடியில தொட்டி கட்டுறீங்க, யாராச்சும் ஒரு ஹோல்ஸ் போட்டு தொட்டி கட்டுறோமா? எவ்வளவு மோட்டர் போட்டாலும் தண்ணி வெளியில போகட்டும் அப்படி என்ன பண்ண, வெடிப்போடு தொட்டி நம்ம என்ன பண்றதில்ல, கட்டுக்கிறதில்ல. எப்படி வெடிப்பு இருந்தாலும் டக்குனு ஒரு மேசரை கூப்பிட்டு அந்த வெடிப்பு என்ன பண்ணிடுறோம், நாம் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ 2 விதமான காரியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து விட்டார்கள். அந்த வசனத்தின் பேக்ரவுண்டில் ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை அவரை விட்டு விட்டார்கள். அவரோடு இந்த உறவை, அந்த ஃபெல்லோஷிப்பை, அவரோட இந்த ஐக்கியத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது, தண்ணீரே நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். ஸோ அந்த தொட்டியில் வெடிப்பு இருந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் சில வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்டவங்க லீக் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த சேவிங்ஸே இருக்காது, தொடர்ந்து வளரவே முடியாது, தொடர்ந்து லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும். கண்ணில் பார்த்த மாதிரியே இருக்கும், கைவிட்டு போன மாதிரியே இருக்கும், லீக்கேஜ். புரிஞ்சுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஸோ அந்த லீக்கேஜ் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அடைக்க வேண்டியிருக்குது. அப்போ கர்த்தரோடு இந்த உறவில் நம்ம சரி செய்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லீக்கேஜஸ்லாம் என்ன ஆகிடும், சரியாகி விடும். ஸோ நாம் தேவனோடு கூட அந்த ஃபெல்லோஷிப்பில், அந்த உறவில் நம்மளை சரி செய்து விட்டால், நம் கர்த்தரை நோக்கி முழுமையாக மனம் திரும்பி விட்டால், தேவன் எதிர்பார்க்குற அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே நாம் வந்து விட்டால், இந்த வெடிப்பான தொட்டிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை முழுமையாக குடும்பம் அனுபவிப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. ஸோ அந்த 2 காரியம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டு சொல்லுகிற கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டுட்டாங்க. 2வது, தண்ணீரே நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவங்க தங்களுக்காக வெட்டி கொண்டாங்க. அதுதான் எவ்வளோ ஆசீர்வாதம் அதில் ஊற்றினாலும் எல்லாமே வீணாய் போகிறது. ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ அந்த தேவனோடு கூட நம்ம அந்த உறவுகளை சரி செய்கிற பொழுது இது எல்லா தீமையான காரியங்களை விலகி கர்த்தர் நம்ம தருகிற சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ அந்த 33:6 நான் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தும். எந்த டாக்டரும் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டான். நீங்கள் எப்பத்தின முறை போனாலும் ஊசி போட்டு மருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போங்க ஊசி போடுவாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் போங்க ஊசி போட்டு மருந்து கொடுப்போம். ஆனால் சீக்கிரட் போட்டு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. இல்லையா, 1-2 அதை சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்க அப்படின்னு என்ன சொல்லாங்களே தவிர, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாதம் நீ வா, நான் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு ஊசி போட்டுகிட்டே இருக்கிறேன், மாத்திரை கொடுத்துட்டே இருக்கிறேன், நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ணு, வியாதிஸ்னா இரு, நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன், உனக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை, அவர்கிட்ட வருகிற பொழுது சத்தியத்தை வெளிப்படுத்துவார். ஆமே. இனி அந்த தீமை வாழ்நாள் ஃபுல்லாக நமக்குள் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துருவார். ஆமே. இந்த தைராய்டுன்னு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு, தைராய்டு பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, தைராய்டாக வாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், இத்தனை எம்ஜி போடுங்க, மாற்றி சொல்லிட்டே தவிர அதுக்கு சுகமான பாடு இல்லை. எத்தனை நாளைக்கு மாத்திரை போடணும் டாக்டர், நீ சாகிற வரைக்கும் மாத்திரை போடணும். இல்லையா, இந்த தைராய்டு கிரானிக்கல் டிசீஸ்ன்னு சொல்கிறான், சுகமாக்கப்படாத வியாதி, குணமே ஆகாத வியாதி. கடைசி நாட்கள் அப்படி தைராய்டு நிறைய சகோதரிகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சகோதரில் 1-2, 100ல் 1, 1000ல் 1 தான் அப்படி சகோதரிகளுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது. ஆனால் சகோதரிகள் அதிகமான நாட்கள் இந்த நாட்களில் இந்த தைராய்டு மூலமாக பாதிக்கப்படுறாங்க. ஆமே. அல்லேலூயா. ஸோ கிரானிக்கல் டிசீஸ். அப்போ அவங்க என்ன பண்ண, ஏதோ சம்திங் ராங் ஆகிடுது, நம்ம செல்களில் ஏதோ பாதிப்பு இருக்கிறது, அதுலேருந்து நம்ம என்ன பண்ண, வெளிப்பட முடியாத அளவுக்கு அது நம்மளை வியாதிப்பட்டு நம்மளை பலமைப்படுத்தி கொண்டே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வருகிற பொழுது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவான். அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன் அந்த வியாதி வருகிறது, அந்த வியாதி வந்துடுச்சுன்னா அது எப்படி எதிர்த்து நிற்பது, எப்படி ஜெபிப்பது, அதுலேருந்து எப்படி வெளியே வருவது, அதுலேருந்து சுகமாக்கப்படுவது எப்படி என்று சொல்லி அற்புதமாக தேவன் தம்முடைய ஆலோசனைகள் மூலமாக சத்தியத்தின் மூலமாக இந்த பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ரைட். முதல்ல இன்றைக்கு சில பலவிதமான ஆரோக்கியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதலாவது சரீரத்தில் தேவன் கொடுக்குற அந்த ஆரோக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க, தெரிஞ்ச வசனம். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். எப்பொழுது? சூரியன் அஸ்தமித்த பொழுது. சாயங்கால வேளையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது, சாதாரண விளக்கு வெளிச்சம்தான்.
ஸோ ஜனங்கள் சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போகும்போது தேவன் என்ன செய்கிறார், தன்னிடத்தில் வந்த அத்தனை வியாதியஸ்தர்களையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் கைகளை வைத்து ஒரு சரீரத்தை இந்த வியாதிகளை சுகமாக்கி தம் ஜனத்தை அவர் ஆசீர்வதித்தார். தம்முடைய ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. தாம் புறஜாதிகள் ரட்சிக்கப்படாத மீட்கப்படாத இயேசு அறியாத ஜனங்களே இயேசுவை தேடி வந்து அவ்வளோ சுகத்தை பெற்றுக்கொள்வாள் என்று சொன்னால், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் நிச்சயம், தேவன் கொடுக்க சுகம் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் சுகமாக்குவது நிச்சயம். அதை விசுவாசம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அந்த வசனங்களை அறிக்கை செய்து அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ சாயங்கால வேளையில் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் தம்முடைய கரங்களை வைத்து அவளை சுகமாக்கினார். மல்கியா 4:2 சொல்லுகிறது, ஆனாலும் இந்நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். பாருங்க, லூக்கா 4:40 ஒவ்வொரு மேலும் தேவன் தம் கரங்களை வைத்து சுகமாக்குகிறார். அங்கே 4:2 ஒரு செட்டையின் கீழே அப்படின்னு என்ன அர்த்தம், அவருடைய ஆளுகைக்குள்ள அவருடைய சமூகத்தில் வருகிற ஜனங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். சாயங்கால வேளையில் அந்த செட்டைக்குள் கடந்து வந்த அத்தனை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டு தம்முடைய கரங்களை வைத்து சுகமாக்கினாராம். அப்படின்னு என்ன அர்த்தம், இன்றும் இயேசு கிறிஸ்து தம் ஜனத்தினுடைய வியாதிகளை சுகமாக்குவதற்கு அவர் பிரியப்படுகிறார். அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தம் ஜனங்கள் சுகமாய் வாழ வேண்டும், சரீரத்திலும் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார், அவர் விரும்புகிறார், அதை அவர் பிரியமாக இருக்கிறார். அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறார், மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, வருகிற அத்தனை பேரும் சுகமாக்கி எடுத்தாங்க. நைட்டு என்ன பண்ணியிருப்பார், ஆண்டவர் படுக்கைக்கே போயிருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. ஸோ உங்களை என்னைய சுகமாகுது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். ஸோ நம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி சுகமாக்குவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. சரி, அப்போ வேதத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில் ஏன் சரீரத்தில் வியாதி வருதுன்னா நம்ம அறிந்திருக்கிறோம். ஒன்று, ஏசாயா 53:5 படியும் 1 பேதுரு 2:24 படியும் சில சத்தியம் இருக்கிறது. நம்ம பல முறை நூற்றுக்கணக்கான முறை தியானித்த வாசித்த சத்தியம். ஏசாயா 53:5 அங்கே ஒரு வசனம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. 1 பேதுரு 2:24 சத்தியம் இருக்கிறது. 53:5 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மீறுதலும் அக்கிரமத்து நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வியாதிகள் வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் சொல்லுகிற 2 காரியம். ஒன்று ஜனத்தினுடைய மீறுதல், இன்னொன்று ஜனத்தினுடைய அக்கிரமம். 53:5 அங்கே 2:1-2:24 அங்கே சொல்லப்பட்டான், பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிய பாவம். அப்போ பாவம், அக்கிரமம், மீறுதல். சரி, இந்த 3 காரியங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த வியாதி வருவதற்கு டோர் ஓப்பன் ஆகுது. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்கிற பொழுது அந்த வியாதி வருவதற்கு டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு மனிதன் அக்கிரமம் செய்கிற பொழுது அந்த வியாதி வருவதற்கு டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மீறி நடக்கிற பொழுது அந்த வியாதி வருவதற்கு டோர்ஸு ஓப்பன் ஆகுது. இப்போ என் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறி கர்த்தருடைய கற்பனை மீறி நடக்கிற காரியங்களுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாத்து கொண்டால் சரீரம் சுகமாய் இருக்கும். புரிஞ்சவங்க ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் டாக்டர் சொல்கிறாங்க, இனி ஒரே ஒரு அவுன்ஸ் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கிட்னி அவுட்டு. நாளையிலேருந்து என்ன செய்யக்கூடாது, என்ன ட்ரிங்க்ஸு பண்ணக்கூடாது. குடிச்சிங்களேன்னா டோட்டல் கிட்னி என்ன ஆகிடும், அவுட் ஆகிடும். டாக்டரே சொல்கிறாரு. ஆமென். ஏன்னா நீங்கள் 20 வருஷமாக குடிச்சிருக்கிறீங்க, 30 வருஷமாக குடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்களேன்னா உங்கள் குடலெல்லாம் வெந்து போயிடும், கிட்னி டோட்டலாக அவுட் ஆகிடும், லங்ஸ் எல்லாம் காலி ஆகிடும். இனி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீ உயிரோடு வாழணும்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஸ்மோக் பண்ணக்கூடாது, நீங்கள் குடிக்கக்கூடாது. சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம பரம தகப்பன் நாம சரீரத்தை சுகமாய் வாழ்வதற்காக அவர் சொல்லுகிறார், இந்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறுதலுக்கும் கொஞ்சம் விலகி இருங்க. புரிஞ்சுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் சுகமாய் வாழ்வது கர்த்தருக்கு பிரியம், ஆரோக்கியமாக வாழ்வது கர்த்தருக்கு பிரியம். அதே போலவே கர்த்தருடைய ஜனங்கள் பாவத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் கர்த்தருடைய கற்பனை மீறி நடக்கிற அந்த காரியங்களுக்கும் விலகி வாழ்வதும் கர்த்தருக்கு பிரியம். ஸோ நம்ம இதில் கவனம் செலுத்திட்டா இந்த சரீரத்துக்கு இருக்கிற வியாதிகள் சுகமாக்கப்படுவது ஈஸி. கவனிங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சும்மா ஒரு கற்பனை தான். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டார். வாங்கிட்டு அவர் ஜாபு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதான் வேற ஒரு கடந்து போயிட்டார்.
இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பஸ் ஸ்டாண்டில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனியா ராஜா, திருப்பி கொடுத்தியா? ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? எங்கே அந்த பணம்? ஃப்ரெண்டு தான். வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு தான். ஆனால் அந்த லீகல் ரைட்ஸ் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த லீகல் ரைட், ஒருவேளை கடன் பத்திரம் 1 லட்ச ரூபா வச்சுப்போம். 10,000 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபா வச்சுப்போமே. ஒரு பத்திரம் வாங்கிட்டார் ஃப்ரெண்டு கிட்ட, எங்கள் பார் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணணும், திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கடன் பத்திரத்தில் வாங்கி சைனை வாங்கிட்டார். இப்போ 10 வருஷமாக காணாமல் போயிட்டார். 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டாங்க. கடன் கொடுத்தோம் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்க? எங்கே பிடிச்சிருவான்? சட்டே பிடிச்சிருவான். எங்கே கடன், எங்கே 1 லட்ச ரூபா எங்கே, திருப்பி கொடு, இல்லைன்னா என்ன பண்ணுறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த லீகல் ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? ஏன் இருக்குது? சைன் போட்டு கொடுத்துருக்குறார். அதே போல் கர்த்தருடைய ஜனமாக இருந்தாலும் பாவம் செய்கிற பொழுது, அக்கிரமம் செய்கிற பொழுது, கர்த்தருடைய கற்பனை மீறி நடக்கிற பொழுது அங்கே சத்துரு உள்ளே நுழைகிறான். அவனுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுக்குறோம். அந்த பேப்பரில் சைன் போட்டு பிசாசு கையில் கொடுத்துட்றோம். பிசாசு கையில் பேப்பரை வச்சு காட்டுவான். ஆமே, ஏன் அந்த வியாதி வந்துச்சு, இங்கே பாருங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவத்தை செஞ்சான், அதனால் நான் நோட்டீஸ் வச்சுருக்கிறேன், இதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவான். ஜீசஸ்கிட்டே சொல்லுவான். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் வியாதி சுகமாகணும்னா அந்த பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும், அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். அந்த மரணத்தை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதனால அவைகள் அறிக்கை செய்யப்பட வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக்கப்பட வேண்டும், அது இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். மன்னிக்கப்பட்ட பாவங்கள் சாபமாக மாறாது, ஆனால் மன்னிக்கப்படாத பாவங்கள் சாபமாக மாறி வியாதிகளாக கடந்து வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பாவங்கள் என்று நம்ம மனசில் உணர்த்தப்பட்டுட்டா இம்மிடியட்டாக நம்ம பாவ மன்னிப்பு அறிக்கை செய்ய பாவ மன்னிப்பு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அது சாபமாக மாறாது, வியாதியாக கடந்து வராது, பிசாசுக்கு இடமில்லாமல் போய்விடும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் சுகமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதே போல சத்துருவுக்கும் பிசாசுக்கும் பாவத்துக்கும் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். அவன் எல்லைகளுக்குள் கால் வைத்து விட்டால் அவனுக்கு லீகல் ரைட்ஸ் கொடுத்துட்றோம். அந்த எப்படி கடன் பத்திரத்தில் சைன் போட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரி பிசாசோட உடன்படிக்கை செய்து விடுகிறோம், கடன் பத்திரத்தை கொடுத்து விடுகிறோம். இன்றைக்கு இல்லை வட்டான் 10 ஆண்டுகள் கழித்தாலும் சில வியாதிப்படுறாங்க, 20 ஆண்டுகள் கழித்து சில கஷ்டப்படுறாங்க. நான் அறிஞ்சிருக்கிறேன். காரணம் என்ன? 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த பாவம், 20 ஆண்டுகள் முன்பதாக செய்த பாவம். ஏற்ற நேரத்துக்கு அவன் நல்ல உயரத்தில் இருக்கும்போது சில பிசாசு தட்டி விடுகிறான். காரணம் என்ன? அறிக்கை செய்யப்படாத பாவங்கள். புரிந்து கொண்டாங்க? கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பயம் வரட்டும். ஆமேன். உங்களுக்கு எனக்கும் பயம் வரணும். தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு நல்லது, அது நல்லது, அது நம்மளை ஆசீர்வதிக்கும். நம்ம தெய்வ பயத்தோடு வாழ அது உதவி செய்யும். பரிசுத்தமாக வாழ நமக்கு உதவி செய்யும். தேவன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ அதே போல் தெய்வ பயத்தோடு வாழ்வதும் நமக்கு அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தெய்வ பயத்தை அதான் அந்த நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பயம், தெய்வ பயம். அப்படி பயந்திருக்கிற மேலே சட்டின் ஆரோக்கியம் வந்து சேரும். அப்போ தெய்வ பயம் எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமோ, தீமைக்கு விலகி இருக்கிறோமோ, பாவத்துக்கு விலகி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தில் தெய்வீக சுகம் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சரீரத்துக்கு வியாதிகள் விலகத்தக்கதாய் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே, பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த பாவங்கள் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு அவைகள் மன்னிக்கப்படுவதாக, இன்றைக்கு அவைகள் மன்னிக்கப்படுவதாக. எங்கள் வாழ்க்கை விட்டு விலகி போக முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அதனால வருகிற தீமைகள் விலகி போகட்டும் பாப்பா. இயேசுவின் நாமத்தை தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக. சத்துரு கொடுக்கப்பட்ட லீகல் அப்பா நோட்டீஸாக இயேசுவின் நாமத்தை எரிக்கப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று ஒரே பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். தீமைக்கு விலகி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தேவனுக்கு பயந்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. கரத்தில் தருகிறோம் ஜீசஸ் நேம். ஆமென், ஹல்லேலூயா. சுகமான சரீரத்தில் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தீமையான காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு, அக்கிரமமான காரியங்களுக்கு, கர்த்தருடைய சத்தியத்தை மீறி நடக்கிற காரியங்களுக்கு, பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. இதெல்லாம் பொல்லாங்கை தோன்றுகிறது. மனசாட்சி தப்புன்னு டவுட் வந்துட்டாலே பாவம் தான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இது பாவமா இல்லையான்னு டவுட் வந்துட்டாலும் கண்டிப்பாக அது பாவம். நான் மறுபடியும் சொல்கிறேன், பாவமா இல்லையா டவுட் வரும். சில காரணம் நமக்கு டவுட்ஸ் வரும். காதலிப்பது பாவமா? கண்டிப்பாக பாவம். டவுட் வந்துட்டாலே அது பாவம் தான். டவுட் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 27 பேசணும்னு தோணுது. தயவு செஞ்சு யாரை லவ் பண்ணாதீங்க. ஹஸ்பண்டை லவ் பண்ணுங்க, மனைவியை லவ் பண்ணுங்க,
ஏசப்பாவை லவ் பண்ணுங்க, பைபிளை நேசிங்க. ஒரு திருமணத்துக்கு முன்பதாக யாரையும் யாக்கோபை போல என்ன செய்யாதீங்க, தயவு செஞ்சு நேசிக்காதீங்க. யாக்கோபை நேசித்தானே நான் நேசிக்கணுமா? நேசிங்க. வசனம் சொல்கிறது ஓசியாவில் ஒரு பெண்ணுக்காக அவன் ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், ஒரு கடிந்து கொண்டான் அவனை. ஓசியாவில் ஆஸ்து பாருங்க, ஒரு பெண்ணுக்காக ஓடி போனான், ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், ஒரு பெண்ணுக்காக 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டான். ஒரு வேளை கத்ததா போகும்போதே ஆண்டு தெரியும், பயங்கரமான ஆடு தரிசனம் ஆகிட்டா, டே மகனே நீ போவே 20 மறுபடியும் என்ன பண்ணிடுவேன், அங்கே செட்டில் நான் கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னார். ஆமென். நம்ம பற்றி தான் அவருக்கு தெரியுமே, அல்லேலூயா. நம்ம லட்சணம் தான் அவருக்கு தெரியுமே. அதனால் தயவு செஞ்சு கடைசி நாட்களில் பிசாசு ஏவி விடுகிறது, உலகம் ஏவி விடுகிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்கள். ஸோ அதனால் அது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு குடும்பத்தின் மத்தியில், ஃபேமிலிஸ் மத்தியில், சர்ச்சஸ் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பும் வேதனையும் கொண்டு வருகிறது. தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்கள் மனம் திரும்புங்கள், கர்த்தர் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பார். நீங்கள் நேசித்து பிள்ளை ஒருவரை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆகாரம் இருக்கும், அது சந்ததி இஸ்மவேலாக மாறும். மேக்சிமம் ஆமேன் 99% அப்படி தான் இருக்கும். ஆனால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக இருக்காது. பொறுமையாக காத்திருந்தா கர்த்தர் நல்ல ஒரு தியான புருஷனை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாலிபருக்கு தாழ்மையாக சொல்கிறேன், அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். நான் தைரியமாக சொல்லுவேன், எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்துச்சு. அல்லேலூயா. நல்ல தேவதாசர்கள் பார்த்து அரேஞ்ச் பேரண்ட்ஸ் பர்மிஷனோட நான் ஒரு ஆர்சி ஃபேமிலிருந்து ரசிக்கப்பட்டேன், ஒய்ஃப் 2லேருந்து ரசிக்கப்பட்டவங்க. ஆனால் தேவதாசர்களோடு கூட பேரண்ட்ஸோடு கூட 2 குடும்ப சமூகத்தோடு கூட அவள் ஆசீர்வாதமாய், அவள் அற்புதமாய், அவள் மகிமாய் தேவன் திருமண காத்திய வாய்க்க செய்தார். ஆமேன். காத்திருந்து ஜெபம் பண்ண கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆத்திரப்பட்டீங்க, அஸ்மப்பட்டீங்கன்னா இஸ்மவேல் தான். ஆத்திரப்பட்டா துஷ்ட இஸ்மவேல் தான், அது நல்லா இருக்காது. ஆனால் வாக்குத்தத்தங்களோட ஈசாக்கு வேணும்னா, அவன் தியான புருஷன் வேணும்னா பொறுமையாக இருங்க, கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருங்க, செல்ஃப் டிசிப்ளின் இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. யாருக்கோ ஆமேன். இப்பெல்லாம் வந்துச்சு எனக்கு தெரியும் யாருக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். சரி, எங்கே போயிட்டோம்? பாவம், அக்கிரமம், மீறுதல், 3 கொஞ்சம் விலகி இருந்தீங்களன்னா ஆண்டவர் உங்களை நல்ல சரீரத்தில் ஆரோக்கியம் தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெப்பம் மிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. வெப்பம் மிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான், என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பே. எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பே. நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டே. நம்பி உள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டேன். பாக்கியவான் நான், பாக்கியவான், பாக்கியவான் நான், பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். வெப்பம் மிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. வெப்பம் மிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. ஆமென். முதலாவது தேவன் நம் சரீரத்தை சுகமாக்க விரும்புகிறார். அந்த லீகல் நோட்டீஸ் கொடுத்துடாதீங்க, சத்துரு எல்லைக்குள் போய்விடாதீங்க. சத்தியத்தை மீறி நடக்காதபடிக்கு தயவாய் நம்ம எல்லா தீமைக்கும், பாவமான காரியங்களுக்கும், பொல்லாப்பான காரியங்களுக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டா தேவன் தருகிற ஆரோக்கியத்தை சரீரத்தில் நம்ம அனுபவிக்கலாம். இந்த சரீரமும் சுகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ 2வது கவனிங்க, இந்த சரீரம் ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒப்புரவாகணும். நாம் தவறு செஞ்சுதான் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு தெரிய வருது, நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். இந்த உறவுகளுக்கு கூட பிரச்சனை வரும் பாருங்கள். சில நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த உறவுகள் பாதிக்கப்படும் போதும் அதுவும் பாவமாக மாறுகிறது. அதாவது அந்த சத்துருக்கு டோர்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகக்கூடாது, அதில் தான் கவனிக்கணும். பிசாசுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, கசப்பு, வெறுப்பு, காயங்கள் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அங்கே டோர் ஓப்பன் ஆகிடும்.
அவன் பரிசுத்த கொஞ்சம் வேதனைப்படுவான், துக்கப்படுவான், விலகி நிற்பார். இப்போ பிசாசுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். அந்த டோர் வழி தான் உள்ள நுழைஞ்சி சரீரத்தை அவனுக்கு வேதனைப்படுத்துகிறான், அலக்கழிக்கிறான். நம்ம எதில் கவனம் செலுத்துறோம்னா, சத்துரு என் வாழ்க்கையில் நுழைந்து என் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு அவனுக்கு எப்போதும் டோர்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கணும். ஆமென். அவனுடைய கிரிகளுக்கு எப்போதும் நம்ம டோர்ஸ் வந்து க்ளோஸாக இருந்துச்சுன்னா நம்ம சுகமாய் வாழ முடியும். ரைட். ஒன்று. ரெண்டாவது, இந்த முற்புதாக்களுடைய அந்த டிஎன்ஏ மூலமாக சிலர் நம்ம பாவத்தில் கஷ்டப்படுறோம், ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டுருவாங்க, அந்நிய பாஷை பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் சரீரத்தில் வியாதிப்படுவாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா சர்ச்சிலும் இருக்கிறாங்க, எல்லா சர்ச்சிலும் இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணிட்டாங்க, ஞானசம் எடுத்துட்டாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவில் நிறையிறாங்க, ஆனால் சரீரத்தில் விளைவுகள் இருக்குது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன கவனிங்க, சில அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அது சும்மா போனால் போகாது, சும்மா ஜெபம்னா போகாது. அது சாபத்து அந்த ரத்தத்தின் மூலமாக வர்றது. 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக அது 10 தலைமுறையாக ரத்தத்திலே ஊறி வரும் சில சாப பிசாசுன்னு சொல்கிறோம். அவ்வளோ விக்கிரக ஆராதனைகள் மூலமாக, விபச்சார வேசித்தனம் மூலமாக, மதுபானத்தின் மூலமாக, அநேக அக்கிரமங்கள் மூலமாக சில அந்த ரத்தம் மிகப்பெரிய அளவில் அது பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம அப்படியே குடும்ப சாபம் சந்தையாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்ட கிருபையினால் கர்த்தர் நம்மளை முன்குறித்து பிரித்தெடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார், ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் கொஞ்சம் பாருங்க, ஏதாச்சும் ஒரு வேலையில் கொஞ்சம் அந்த சரீரத்தை பலவன்கள் இருக்கும், சுகங்கள் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் எடுக்கணும். ஆமென். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் பன்றி வேறு எவ்வளோ புறப்பட்டு போகாது. அப்போ ரெகுலராக ஒரு பாஸ்டிங் ப்ரேயர், அந்த வியாதி சுகமாக்குற வரைக்கும் ஒரு டிசிப்ளினாக ரெகுலராக உபவாசம் எடுத்து அதுக்கு விரோதமாக ஜெபிச்சு அந்த கட்டை உடைச்சாதான் ஹீலிங் ஆவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுதான் ரகசியம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தில் பன்றி புறப்பட்டு. அதனால தான் சபையில் அடிக்கடி உபவாச ஜபங்கள் நடக்கிறது. ஆமே. சண்டே ப்ரேயர் வந்து நல்லா இருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு பாடல், நல்ல ஒரு ஆராதனை இருக்கும், தேவ பிரசனம் இருக்கும், நல்ல ஒரு செய்தி இருக்கும், பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா டீ மட்டும் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காது, சரீரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ நேரம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அங்கே தான் கட்டு உடையும், அங்கே தான் சாபம் உடையும், அங்கே தான் சத்துருவை மேற்கொள்கிற பலனுள்ளலாம் மாறுறீங்க. உபவாச ஜபங்களில் அந்த சாப கட்டுகள் உடைக்கப்படுது, சத்துருவை மேற்கொள்ளுகிற பலனை பெற்றுக்கொள்கிறீங்க. ஜபத்தினால தான் சார்ந்த அந்த ரத்தத்தில் ஊறிய வருகிற சில ஈவில் ஃபோர்ஸை வந்து மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் நமக்கு உபவாச ஜபம் வேணும், சபையில் நடக்க உபவாசத்தில் நம்ம பங்கெடுக்கணும். அப்போ தான் இப்படிப்பட்ட சில அரண்கள் என்று சொல்கிறோம், அந்த சத்துடைய அரண்கள், அந்த சாபத்துடைய அரண்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும். அதனால எரிகோ கோட்டை ஏன் ஒரு முறை சுற்றி வந்தால் ஆண்டால் விளை வைக்க முடியுமா? முடியாதா? ஆண்டுக்கு வல்லம் இல்லையோ? இப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காச்சும் ஒரு முறை எரிகோ சுற்றி வந்தால் அதை விளை வைக்கிற அளவுக்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் ஏன் 7 முறை சுற்றி வர சொன்னார்? சிலதெல்லாம் அப்படி தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எலியா ஒரு முறை ஜெபிச்சாலே அக்னி அந்த உள்ளங்கை மேகம் எழும்பி பெருமழை வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் எத்தனை முறை ஜெபித்தான்? 7 முறை. சில அரண்கள் இடிந்து விழ வேண்டும் என்று சொன்னால் சில ரெகுலரான டிசிப்ளினான சில உபவாச ஜபங்கள் எடுத்து அதுக்கு விரோதமாக யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் செய்து ஜெபித்தால் தான் சில கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை அந்த குடும்ப சாப கட்டுகள் உடைந்து ஒரு பரிபூர்ணமாக விடுதலை அடைகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, பரிபூர்ணமான நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ப்பு, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த தொடர்ச்சியாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டியது. எப்படி அந்த 7 நாட்கள் தொடர்ந்து வேற மைண்டே கிடையாது பாருங்க. 7 நாட்களும் வேறு எண்ணமே கிடையாது, வேறு சிந்தையே கிடையாது, சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வந்த பொழுது அந்த அரண் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அந்த அரணை உடைந்து போனது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தினார், தம் மகிமை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் போட்ட ஆசீர்வாதத்தை அவள் சுதந்தரித்து கொண்டார்கள். ஆமேன். சிலது அப்படிதான். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் சொல்லுங்க. சிலது அப்படிதான், சிலது அப்படிதான். அது சத்தியம், இது கதை கிடையாது, இது சத்தியம். சில ஈவில் ஃபோர்ஸ், சில அரண்களை நம்ம போராடி தான் ஜெபிக்கணும், யுத்தம் பண்ணி தான் ஜெபிக்கணும், கேர் எடுத்து தான் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிச்சாதான் அந்த அரண்கள் இடிந்து விழுகிறது, அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் சுகமாக்கப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது அந்த டிஎன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கம்யூனியன் சர்வீஸும் திருவந்து ஆராதனை சபையில் வைக்கிறோம், அது மிகப்பெரிய பிளெஸிங். கொஞ்சம் கவனிங்க. எல்லா சபைகளும் மாதத்துக்கு ஒரு முறை இப்போ நம்ம அதை பங்கெடுக்கிறோம். அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. அந்த தலைமுறை சாபத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனை தீரவே இல்லை, 5 வருஷமாக 10 வருஷமாக கடன் மாறலை,
ஒரு 5 வருஷமா 10 வருஷமா வியாதி நீங்களே, ஒரு 5 வருஷமா 10 வருஷம் குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க அப்படி ஃபீல் பண்ணுற பிள்ளைங்க இந்த திருவந்த ஆராதனைக்கு முன்பதாக ஒரு 3 நாட்கள் ஒவ்வொரு வேலையாக உங்களால் ஈன்ற அளவுக்கு உங்கள் சரீரத்தை சூழ்நிலை பொறுத்து, உங்கள் வேலை சூழ்நிலை பொறுத்து, உங்களை அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து 3 நாட்கள் 5 நாட்கள் அல்லது 7 நாட்கள் உபாசம் பண்ணிட்டு வந்து அந்த திருவந்த பங்கெடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சுகமாயிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அது கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஸோ அதில் திருவந்த ஆராதனை மிகப்பெரிய ஹீலிங் பவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏசு ரத்தத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. அது சும்மா ஜெபம் பண்ணி வராது. ஒருவேளை நல்லா சாப்பிட்டு வந்து திருவந்த பங்கெடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள், பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பொதுவாகவே 3 வேளை உபாசமனை வந்து எடுப்பது நல்லது. ஆனால் என் குடும்பத்துக்கு சாப கட்டுகள் இன்னும் இருக்குது, எங்களுக்கு தெரியுது, இன்னும் நான் சில காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு இந்த எல்லைகளுக்கு எங்கள் விடுதலை வேணும், ஒரு பொருளாதாரத்தோட விடுதலை வேணும், சரீரத்தை ஒரு விடுதலை வேணும், எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் 5 ஆண்டுகளா 10 ஆண்டுகளா சில எனக்கு ஒரு பாண்டேஜ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஃபீல் பண்ணுற பிள்ளைகள் அந்த வாரம் முழுவதும் ஒருவேளை ஃபாஸ்டிங் எடுத்து நீ வந்து பங்கெடுத்து பாருங்க. அந்த ஆராதனை மூலம் வெளிப்படுகிற அபிஷேகம், அந்த ஆராதனை மூலம் வெளிப்படுகிற கர்த்தரோட வார்த்தை உன் வாழ்க்கை எல்லா அரங்களை உடைத்தெறிந்து அந்த டிஎன்களை மாற்றங்களை சுகமாக்கி விடும். கரங்கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிஎன்ஏ மாறி போகும், டிஎன்கள் மாறி போகும். ரத்தத்தை கர்த்தர் மாற்றி விடுவார். பொதுவாக வீக் ஆயிட்டாங்கன்னா ரத்தத்தை ஏற்றுங்கன்னு சொல்றாங்க. சகோதரி நிறைய அந்த மாதிரி இந்த HB 7 தான் இருக்கு, HB 5 தான் இருக்குது, 8 தான் இருக்குது அப்படின்னா டாக்டர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு 4 பாட்டில் என்ன பண்ணிக்கோங்க, ரத்தத்தை ஏற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, ஏற்றிக்கொள்கிறாங்க. அப்போ அவங்க வெள்ளனடைந்து சுகம் அடைகிறார்கள். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தம் அந்த திருவந்த ஆராதனையில் வல்லமை வெளிப்படுகிறபடினாலே, அந்த ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் உபாசம் பண்ணி ஜெபித்து கடந்து வந்தாதான் அந்த கட்டுகள் உடைஞ்சு இங்கே ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெனரேஷனல் கர்சஸ் 4 தலைமுறைகள் 10 தலைமுறை வருகிற சாப கட்டுகளை உடைப்பதற்கு இதுதான் சத்தியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சபை மக்கள் யாராச்சும் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். அந்த திருவந்த ஆராதனை செகண்ட் சண்டேவா, செகண்ட் சண்டே. அப்போ அந்த வாரம் ஃபுல்லாக 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் ஒரு வேளையாச்சும் உங்கள் கண்டிஷன் பொறுத்து, உங்கள் சூழ்நிலை பொறுத்து உபாசத்தோடு வந்து ஜெபிச்சு அந்த பங்கெடுத்து பாருங்க. ஒரு மகிமை விளங்கும். ஏசு ராஜா தம் வல்லமை விளங்க பண்ணுவான். ஹல்லேலூயா. உங்கள் பிரயாசங்கள் ஒருபோதும் வீணாய் போகாது. நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறா. நான் என்னை கனம் பண்ணுகிறவர்களே நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தரை கனம் பண்ணி இது ஜெபத்தோடு வந்து பாருங்க, அன்னைக்கு ஆராதனை விசேஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவையில்லை ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறவர், தாகமுள்ள மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறவர், தாகத்தோடு வருகிற சிறு பிள்ளைகள் நிமித்தமாக, சில பிள்ளைகள் நிமித்தமாக தேவன் தம்முடைய மகிமையை கட்டவிழ்த்து விடுவார், நம்முடைய அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுவார், சுகங்களுக்கு வல்லமை கட்டவிழ்த்து விடுவார். ஜனங்கள் மேல ஆராதனை பாடுகிற பொழுதே சுகமாவாங்க. ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கிற பொழுது சுகமடைந்து விடுவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ திருவந்த ஆராதனையை கொஞ்சம் கனம் பண்ணுங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதை ஹானர் பண்ணுங்க, உபாசத்தோடு வந்து பங்கெடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அது ஒரு சத்தியம். இன்னொரு சத்தியம் இருக்கு. சில திருவந்த எடுத்தே வியாதிப்படுறாங்களாம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த அபாத்திரமாய் அந்த திருவந்த எடுக்கிறதுனாலே சிலர் பலவீனரும் வியாதிப்பட்டும் போயிட்டாங்களாம். அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த திருவந்த பங்கெடுப்பதை நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, சுத்திகரிப்பதற்காக, சுகம் அடைவதற்காக. அது ஒரு சத்தியம். இது இன்னொரு சத்தியம் என்னன்னா, அந்த அப்படி தங்களை சுத்திகரித்து சுகமாக்கப்பட்ட அந்த ஆராதனை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி அபாத்திரமா போஜனம் பண்ணி அதன் மூலமாக தங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், வியாதியை அறிவித்துக் கொண்டார்கள். 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து, சரீரம் தான் சபை, சபையாகிய கர்த்தருடைய சரீரமாகிய சபை என்று நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சரீரமாகிய கர்த்தருடைய சரீரம் என்னதென்று அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். நான் நினைச்ச சிலர்னு, ஆனா இப்பதான் நானே உத்து பார்க்கிறேன், அங்க அநேகர்னு இருக்கு. அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. சிலர் தான் நான் நினைச்சேன், ஆனா வசனம் எப்படி இருக்கு, அநேகர் பெடரா மாறிட்டாங்க, அநேகர் வியாதி போட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அவங்க அபாத்திரமா என்ன பண்ணிட்டாங்க, போஜனம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அபாத்திரமா போஜனம் பண்ணுறதுனா என்ன? பாவம் செஞ்சுட்டு வந்து 5 மணி சர்வீஸ். என்ன பாவம் செஞ்சுட்டு 8 மணி சர்வீஸ் 8:30 மணிக்கு வந்தேன்,
8 மணி சர்வீஸ்க்கு 9 மணிக்கு வந்தேன், லேட்டாக வந்தேன், பாவம் தான். ஸ்கூலுக்கு ஒரு நாள் லேட்டாக போங்க, ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலும் பாவம் தான். சொல்கிறேன் பாருங்கள், சண்டே சர்வீஸ்க்கு ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலும் பாவம், ஒரு நிமிஷம் முன்னாடி வந்தால் ஆசீர்வாதம். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், சண்டே சர்வீஸ்க்கு ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலே பாவம். இப்போ பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறீங்க, அவர் ரூம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அரை மணி நேரம் லேட்டாக போங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதுக்கு. சரி, அவரை விடுங்க. லோக்கலில் சீஃப் மினிஸ்டர் பார்க்க போகிறீங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆளில் உட்காந்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போங்க. அவருக்கு ஒரு பிஏ இருப்பார், உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னோம்? 8:30 மணிக்கு வர சொன்னோம். எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்? 9 மணிக்கு வரைக்கும். போயிட்டு வாங்க சொல்லுவார, சொல்ல மாட்டார். சிஎம் என்ன ஆகிட்டார்? பிஸி ஆகிட்டார். புரிஞ்சவங்க? இல்லையா? 9 மணி 8 மணிக்கு சர்வீஸ், 7 மணிக்கு சர்வீஸ்னால் ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க, அது 10 நிமிஷம் முன்னாடி வாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இதுக்கு நிறையா சத்தியம் மனசில் வருது. காயினும் காணிக்க கொடுத்தான், ஆபேலும் காணிக்க கொடுத்தான். ஏன் கர்த்தர் காயினோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளலை? அவன் ஆபேலை போல ஆடு கொடுக்கவில்லை, அவன் ஆபேலை போல கொழுத்த ஆடை கொடுக்கவில்லை. அவன் இதை கொடுத்து விட்டான், காய்கறி கொடுத்துட்டான். ஏன் காய்கறி கொடுக்கக்கூடாதோ? காய்கறி கொடுத்து ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ? ஆட்டு கொடுத்தா ஏற்றுக்கொள்வாரோ? அல்லேலூயா. காணிக்க கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேல் காணிக்க கர்த்தர், ஏன்னா அது ஆடு ஜீவன் உள்ளது. ஆமென். தேவ ஆட்டுக்குட்டி, பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமா ஒரு வெளிப்பாடு, ஒரு திருக்கசனமாக ஒரு ஆஃபரிங் கொடுத்தான். அதனால கர்த்தர் அவனை நீதிமானாக அங்கீகரித்து அவன் ஆஸ்வதித்து விட்டான். காயினோ அவன் காய்கறியில் கொடுத்து விட்டான், அதனால் அவனை சபிச்சு விட்டாரா? அதில் சத்தியம். இங்கே காணிக்கையில் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம். இல்லையா? காணிக்கையை பற்றி ஆண்டவர் அங்கே நீதிமான் சொல்லலை. நீங்கள் 1 யோவான் வாசித்து பாருங்க. காயின் பொல்லாதவனாக இருந்தான் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. காயின் பொல்லாதவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையே தப்பு, அவன் இருதயமே தப்பு. பொல்லாதவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கலை. கொடுத்த காணிக்கை அந்த வெஜிடபிளோ ஆடை முக்கியம் இல்லை, வாழ்க்கை முக்கியம். ஆபேல் நீதிமானாக இருந்தான், கொலை செய்யும்படி கூப்பிடுறான். நீதிமான் பாருங்க, கூட சேர்ந்து அப்படியே போகிறான் பாருங்க. அல்லேலூயா. அவன் கொலவெறியோடு, பகையோடு, எரிச்சலோடு கூட தன் தம்பியை கூப்பிட்றான், வாடா வயலுக்கு போயிட்டு வரும். அது கூட அறியாமல் கபடற்றவனாய் தன் சகனை கூட சேர்ந்து போகிறான். அவன் எழும்பி அவனை கொலை செய்தான். காயினோட வாழ்க்கை பொல்லாதா இருந்தது. அவன் ஈவில் பர்சனாக இருந்தான். ஆனால் அவன் கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கே பார்க்கல, அவன் இருதயத்தை பார்த்தார். மனுஷன் முகத்தை பார்க்கான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். காணிக்கை நிமித்தம் கர்த்தர் காயினை அங்கீகரிக்காது அப்படின்னு சொல்றதுக்காக அவன் இருதயம் தவறாக இருந்தது. அவன் கொடுத்த காணிக்கை கர்த்தர் நோக்கி பார்க்கல, அவன் வாழ்க்கையை கர்த்தர் கண் நோக்கி பார்த்தார். அதனால தான் அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளலை. அங்கே வெஜிடபிள் ஆடு முக்கியம் இல்லை, அவளை இருதயம் முக்கியம். ஆபேல் நீதிமான், அதனால் அவன் காணிக்கை ஏற்றுக்கொண்டார், அவன் ஆசீர்வதித்தான். காயின் பொல்லாதவன், அதனால் அவன் காணிக்கை ஆண்டு ஏற்றுக்கொள்ளலை. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அதே போல் இங்கே அபாத்திரமாக போஜன பானம் பண்ணுதல். அப்புறம் அபாத்திரமாக போஜன பானம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? உங்கள் ஒரு வசனம் வாசத்தில், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதுனா. கர்த்தருடைய சரீரத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? சபைக்கு வர அத்தனை பேரும் கர்த்தருடைய சரீரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 மாதம் குழந்தைலேருந்து 100 வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் யார் தான்? கர்த்தருடைய சரீரம். 1 லட்சம் சம்பளம் வாங்குறதுலேருந்து 10,000 சம்பளம் வாங்குற வரைக்கும் எல்லாருமே கர்த்தருடைய சரீரம். ஏழையும் கர்த்தருடைய சரீரம், படித்தவனும் கர்த்தருடைய சரீரம், படிக்காதவன் கர்த்தருடைய சரீரம், ஞானிகளும் கர்த்தருடைய சரீரம், மூடர்களும் முட்டாள்களும் கர்த்தருடைய சரீரம். அல்லேலூயா. எல்லோரும் கர்த்தருடைய சரீரம். அந்த கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்காதனால அவள் பலவீனப்பட்டு போனார்களாம். 11ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 22வது வசனம் அங்கே தான் ஆன்சர் இருக்கு. இந்த அதிகாரம் ஃபுல்லாக 20ஆம் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்தார். எதை நினா தெரியலன்னா, ஒரு கர்த்தருடைய சபையை அசட்டை பண்ணினார்கள் அந்த அப்படிப்பட்ட கூட்டத்தார். இன்னொன்று, இல்லாதவர்களை வெட்கப்படுத்தி விட்டார். அதனால தான் அவங்க கம்யூனிஸ்ட் சர்வீஸ் எடுத்தும் விடனப்பட்டு வியாதிப்பட்டு சிலர் மரித்தும் போனாங்க. ஆமென். அப்போ கர்த்தருடைய சபை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை அசட்டை செய்யக்கூடாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழையை நிந்திக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணுகிறான். ஏழையை பரியாசம் அவர் உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அப்படிலாம் வசனம் இருக்குது. இப்போ ஏழையன் கூக்குரலுக்கு தான் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடுகிற பொழுது அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்று சொல்லி அந்த ஏழைகளை குறித்து அநேக சத்தியங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றும் திருவிருந்து பெற்றுக்கொண்டும் ஏன் வியாதிப்படுகிறார் என்று சொன்னால், அவர்கள் சபையை அசட்டை பண்ணுகிற பொழுது ஒரு சரீரத்தில் வியாதிகள் வருகிறது. புரிஞ்சவங்க? அல்லேலூயா.
மாஸ்டர் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என் மனசாட்சி எனக்கு ஒரு பாவம் பண்ணல, ஆனாலும் என் வாழ்க்கை இப்படி கஷ்டம் இருக்குது. ஒருவேளை யாராச்சும் அசட்டை பண்ணியிருப்பீங்க, யாரையாச்சும் அசட்டை பண்ணியிருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணியிருக்கலாம், அவருடைய சமூகத்தை நீங்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம், கர்த்தருடைய சர்ச்சை நீங்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு வாழ்க்கை இலைகளுக்குள்ள சில ஏழைகளை நீங்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம். அப்படி அசட்டை பண்ணியிருந்தால், இல்லாதவர்களை வெட்கப்படுத்தியிருந்தால், அது நிமித்தம் ஒரு பலவீனம் வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்படிலாம் நமக்கு சத்தியத்தை கற்றுக்கொண்டாதான் அது நம்ம விடுதலை அடைய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. ஸோ அசட்டை பண்ணக்கூடாது, யாரையும் அசட்டை பண்ணிடக்கூடாது, சோத்தை இல்லாத வெக்கப்படுத்திடக்கூடாது, முடிஞ்சவருக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்களை அவமானப்படுத்திடக்கூடாது. புரிஞ்சவங்க ஆமென். அல்லேலூயா. அதனால சரீரத்தை சுகமடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் இப்படிப்பட்ட சத்தியத்தை கவனித்து கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டா நம்ம சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் இருக்கும். அல்லேலூயா. வெப்பம் மிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. வெப்பம் மிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான், என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். வெப்பம் மிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. வெப்பம் மிகு நாட்களில் அச்சம் இல்லையே, வறட்சி காலத்தில் பயம் இல்லையே. ஆமென், ஆமென். ஸோ தேவன் நம்ம சரீரத்தை சுகமாக்க விரும்புகிறார். ஸோ சொல்லப்பட்ட சத்தியத்தெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. தேவனுக்கு பயந்து தீமைக்கு பாவத்துக்கு விலகிருங்க, பொல்லாத காலத்துக்கு விலகிருங்க, மற்ற அசட்டை பண்ணுகிற வெட்கப்படுத்துகிற காரியங்களுக்கு விலகிருங்க. யாரையும் அசட்டை பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் கனம் பண்ணணும். வசனம் சொல்றது எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். நியூ டெஸ்ட்மென்ட்ல பவுல் சொல்லுகிறார், எல்லோரையும் கனம் பண்ணுங்க, எல்லோரும் உங்களை காட்டிலும் மேன்மையாக எண்ணுங்க அப்படின்னு தான் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். மனத்தாழ்மை உள்ளவர்களை கிருபை பாராட்டுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஸோ யாரையும் அசட்டை பண்ணிடாதீங்க. அது வியாதிகளை கொண்டு வருகிறது, பலவீனங்களை கொண்டு வருகிறது, நித்திரைகளை கொண்டு வருகிறது. ஸோ கவனமாக நம்ம விலகிருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒன்று. ரெண்டாவது சத்தியம் தீத்து புஸ்தகம், கொஞ்சம் வேகமாக போகிறேன், அப்படியே வாங்க. 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து புஸ்தகம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆமென். விசுவாசத்துல ஆரோக்கியம் உடலாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக. இந்த கடிந்து கொள் அப்படிங்கிற அந்த கிரீக் வேர்டுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று ஸோ கடிந்து கொள் அப்படிங்கிற டைரக்ட் மீனிங் இருந்தாலும் இன்னொரு வேர்டு இருக்குது, கன்சோல் பண்ணுங்க, கம்ஃபோர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது கிரீக்கில். அது இங்கிலீஷ்லையும் அப்படி தான் இருக்குது. அந்த தீத்து 1:14 அந்த கடிந்து கொள் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்று டைரெக்டாக லிட்டரலாக தமிழ் சொல்லப்படுறது கடிந்து கொள்ளுதல், இன்னொரு வார்த்தை உங்களை கம்ஃபோர்ட் பண்ணுங்க, கன்சோல் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. ஆமென். அப்படின்னா உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் அவளை ஆரோக்கியமாக இருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்க, அவளை அந்த வழியில் அவங்களை நடத்துங்க அப்படிங்கிற அந்த மீனிங்லையும் அந்த வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 2வது கர்த்தருடைய பிள்ளைகள் எதிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். எபிரேயர் 12:1 இயேசு தான் அந்த விசுவாசத்தை துவக்குகிறார். அந்த இயேசு ராஜா தான் அந்த விசுவாசத்தை முடிக்கிறார். ஸோ அந்த துவக்குற அந்த விசுவாசத்தில் நம்ம ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நாளுக்கு நாள் வளர வேண்டும். லூக்கா 17:5 சொல்லுகிறது, ஆண்டவரை பார்த்து இஸ்ரவேல் கேட்குறான், கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. உங்களை போல எங்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்கள் கடல் மேலே நடக்கிறீங்க, வியாதியை சுகமாக்குறீங்க, லேகோன் பிசாசம் ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசுகள் விலகி போகிறது, நாங்கள் ஜம்மன ஒரு பிசாசு ஓட மாட்டேங்குது. தயவுசெய்து உங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த விசுவாசம் எங்களுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பெருக பண்ணுங்க என்று சொல்லி கர்த்தர் இயேசுவுக்குள் காணப்பட்ட அந்த விசுவாசத்தை நோக்கி ஜனங்கள், அந்த சீசர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ 2வது நமக்குள் தேவன் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த விசுவாசம் நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், வருஷத்துக்கு வருஷம் பெருக வேண்டும், அது வர்த்திக்கப்பட வேண்டும், அது விருத்தி அடைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பெருகணும். யாக்கோபு பாருங்க, சூப்பரா ஒரு வசனம் சொல்றாரு. யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் ஒரு தரித்திரரை நிமிஷமா பிரியமான சகோதரர் என்ன பண்ணுங்க? கேளுங்கள். கேளுங்க. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். போதுமா, கவனிங்க. யாரை மாறிட்டாங்க? ஐஸ்வர்யவான்களா? எதுல ஐஸ்வர்யம் மாறிட்டாங்க? விசுவாச ஐஸ்வர்யா மாறிட்டாங்க. ஆனா உலகத்துக்கு எப்படி இருக்கிறாங்க? தரித்திரர். ஓஹோ. அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க? சிலர் மீன்பிடியில் இருந்தாங்க, சிலர் வெல்த்தியாக இருந்தாங்க உலகத்தின் அடிப்படையில். ஆனால் சில அப்போஸ்தலர்கள் உலகத்தில் எப்படி இருந்தாங்க? தரித்திரர் இருந்தாங்க. ஆனால் விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களை மாறிட்டாங்க. நான் நேற்று உட்காந்து மெசேஜுக்காக நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்தியாவில் பெரிய பணக்காரர் யார்? இந்தியாவில் முகேஷ் அம்பானி. சொத்து மதிப்பு தெரியுமா? $110 பில்லியன். அப்படின்னா உட்காந்து எழுதி வச்சு பார்த்தேன். எத்தனை டாலரு? $110 பில்லியன். அப்படின்னா 115 பில்லியன். எத்தனை 115 பில்லியன் டாலருக்கு ஒரு சொந்தக்காரர் அவர். உலகத்திலே 14லேருந்து 18வது கோடீஸ்வரன். உலகத்திலே 14வது கோடீஸ்வரன். இந்தியாவில் கடந்த 15 வருஷமாக அவர் தான் முதல் கோடீஸ்வரன். 115 பில்லியன். இந்திய மதிப்பில் எழுதி வச்சிருந்த 9 லட்சம் கோடி. அல்லேலூயா. எனக்கு அவனுக்கு எத்தனை லட்சம் கோடி? 9 லட்சம் கோடி. அதே போல் உலகத்தில் பெரிய பணக்காரன் எலான் மஸ்க். அவர் எவ்வளோ பில்லியன் கோடி தெரியுமா? 400 பில்லியன் கோடி. முகேஷ் அம்பானியோட எத்தனை மடங்கு அதிகம்? நான் நினச்சி போதேன், செத்தா 6 அடி தான். எத்தனை கோடி இருந்தாலும் செத்தா 6 அடி தான். எத்தனை கோடி சம்பாதிச்சு என்ன கடைசியில் கோடி தான் கிடைக்கும். அல்லேலூயா. போயிட்டு வர ராஜனை அமுச்சு கொடுத்துருவாங்க. உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் நாத்துமாய் கெடுத்து நஷ்டப்படுத்தி அவனுக்கு லாபம் என்ன? கத்தம் வெளியேறப்பட்ட நித்தியம் நம்ம தந்திருக்க. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு ஹல்லேலூயா. கத்தர் கொடுத்த ரட்சிப்பிற்காக, நித்திய வாழ்விற்காக, நித்திய ஜீவனுக்காக, நிலை வாழ்வுக்காக, அழியாத வாழ்வுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை செய்தேன். சரி, அப்போ உலகத்தின் தரித்திரரை கத்த விசுவாசத்துல ஐஸ்வர்யங்களாக மாற்றுகிறேன். உலகத்தை விசுவாசத்துல கோடீஸ்வரங்க. நீங்களும் நானும் விசுவாசத்துல கோடீஸ்வரர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் கோடீஸ்வரருங்க. சந்தோஷமாக போங்க. என்ன மெசேஜ்? நான் கோடீஸ்வரங்க. எதில் பாட்டி கோடீஸ்வர? நான் விசுவாசத்தில் கோடீஸ்வரன். என் ஆண்டு எனக்குள்ளே இருக்கிறா. எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. எனக்குள்ள ஆத்தும ரட்சிப்பு இருக்கிறது. நான் என் பரலோகத்துக்குரியவன். நான் கோடீஸ்வரன். நான் விசுவாசத்தில் கோடீஸ்வரி. ஹல்லேலூயா. நான் இன்று முதல் கோடீஸ்வரன். என்னைக்கு ரட்சிக்கப்படணும் அன்னைக்கு நான் கோடீஸ்வரி தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்படி கோடீஸ்வரியே வாழ்கன்னு சொல்லுங்க. கோடீஸ்வரர்களே வாழ்க. ஆமே. நீங்கள் விசுவாசத்தில் கோடீஸ்வரிகள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். உலகத்தை நல்ல கவனிங்க. இப்போ எலான் மஸ்க் குறித்து சொன்னேன், முகேஷ் அம்பானி குறித்து சொன்னேன். அவங்க விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க? முட்டை. எவ்வளோ? முட்டை. ஆனால் நாம் எவ்வளோ? 1000 லட்சம் கோடி. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது அழிஞ்சு போகும், இது கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும். ஓ அழியா வாழ்க்கை கொண்டு மறுபடியும் ஒரு விசுவாசக்காரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன விசுவாசத்தை ஐஸ்வர்யத்தில் வைத்திருக்கிறார். உலகத்தின் அழைப்பு நிறைவேற்றத்தக்கதாய், ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாய் சில உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, விசுவாசத்துல ஆரோக்கியமா மாறணும். தொடர்ந்து வாசித்து பாருங்க. தீத்து 1:13. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர் அப்படின்னா, தீத்து 1:13, இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல். நல்ல கவனிங்க. ஏன் விசுவாசத்துல ஆரோக்கியமா மாறுங்க ஆண்டு சொன்னார்னா, இந்த உலக மனுஷ சில கட்டுக்கதைகளை ஃபாலோ பண்றாங்க. சினிமா சீரியல் எல்லாம் கட்டுக்கதையா உண்மை நடந்ததா அப்படின்னு கேட்குறேன். சினிமா சீரியல் எல்லாம் கட்டுக்கதையா நடந்ததா சொன்னாலும் மேக்ஸிமம் எப்படி தான், அது 90% கற்பனை, பொய், இமேஜினேஷன் தான், கட்டுக்கதைகள். அப்போ விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருந்தால் அப்படிப்பட்ட அந்த கட்டுக்கதைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்கணும். மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல். மனுஷன் ஓனா சில டாக்டரை உருவாக்குறாங்க. ஏன் ஸ்தோத்திரம். சில ஓனா டாக்டர்ஸை உருவாக்குறாங்க.
ஸோ அதுவும் அல்ல இதுவும் அல்ல, நாம் விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், அவர் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் அநேக காரியத்தை நம்புகிறது, உலகம் அநேக காரியத்தை மேல் நம்பிக்கை வைத்து கடந்து போகிறது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை இயேசு ராஜா, நம்முடைய நம்பிக்கை இயேசு ராஜா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமில்லை, 15 வசனம் சொல்லுங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாக இருக்காது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கு. நம்ம விசுவாசத்தில் ஆரோக்கியம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் வராது. அசுத்தங்களும் அருவருப்பான காரியங்களும் உள்ளத்துக்குள்ள வராதபடிக்கு பாதுகாப்பது கர்த்தர் நமக்கு அருளி செய்த விசுவாசம். ஆமென். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, உலக சிநேகத்துக்குள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, உலகத்தை ஜெயித்து வாழ்வதற்கு நம்ம உதவி செய்வது கர்த்தர் அருளின விசுவாசம். எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்கிறோமோ பெருகுகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் மனசும் புத்தியும் ஆரோக்கியம் அடையும். சில பேர் கணவனை சந்தேகப்படுவான், சில பேர் மனைவியை சந்தேகப்படுவான், இங்கே வந்து சிக்கியிருப்பாங்க அவங்கெல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சிலரெல்லாம் பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த மனைவிக்கிட்ட யாராச்சும் பேசிட்டாங்கன்னா 3 நாளைக்கு மனைவிக்கிட்ட அவன் பேச மாட்டாங்க. இல்லையா? அதே மாதிரி சில ஒய்ஃபு யாராச்சும் ஹஸ்பண்ட் யாராச்சும் பேசிட்டாங்கன்னா 1 வாரம் ஹஸ்பண்ட் பேசவே மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது ஒரு அது நல்லது. எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தீமைகள், உலகத்தில் தீமைகள் பெருகி இருக்கிறது, பாவங்கள் பெருகி இருக்கிறது. அதே சமயத்தில் நம்ம மனசாட்சி தீட்டுப்படாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க பாவம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கிறது, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாக இருக்காது. அவளுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் வந்துடுச்சுன்னா நம்ம மனசாட்சியும் புத்தியும் கூட எப்படி ஆக்குறது? சுகமடைந்து விடுகிறது. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அதே சமயத்தில் சுத்தமாக இருக்கணும். புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுகிரகம் செய்வார். சரி, அப்போ முதலாவது நம்ம சரீரத்தை சுத்தம் அடையணும், ஆரோக்கியம் அடையணும். 2வது கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசத்தில் நம்ம ஆரோக்கியம் அடைய வேண்டும். 3வது வேகமாக அதே தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. ஆமென். நல்லா கவனிங்க, 3 விஷயம் இருக்கு. 1 விசுவாசம், 2வது அன்பு, 3வது பொறுமை. 3 எப்படி மாறிடணுமா? நம்ம ஏற்கனவே விசுவாசம் பார்த்துட்டோம். 2வது 3வது அன்புல நம்ம ஆரோக்கியமுள்ளவர்களாக மாறணும். 4வது நாம பொறுமையிலையும் ஆரோக்கியமுள்ளவர்களாக மாற வேண்டும். அங்கே 2 சத்தியத்தை சேர்த்து சொல்றேன். 1 அன்பிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாக மாறணும். அடுத்த சத்தியம் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாக மாற வேண்டும். ஸோ சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், விசுவாசத்தில் ஒரு ஆரோக்கியம், அன்புல ஒரு ஆரோக்கியம், பொறுமையிலையும் ஒரு ஆரோக்கியம். ஆமென். பைபிளில் 2 பொறுமை இருக்குல்ல, ஒன்று சாதாரண பொறுமை, இன்னொன்று நீடிய பொறுமை. என்ன வித்தியாசம்? பொறுமைனா என்ன, நீடிய பொறுமைனா என்ன? 2 ஒன்று தான் பாஸ்டர். இதுவும் பொறுமை, அதுவும் பொறுமை. இது ஒரு பொறுமைனா அது நீடிய பொறுமை. நல்லா கவனிங்க, பொறுமை என்றால் பேஷண்ட். அது பொறுமையாக காத்து. இப்போ ட்ரெயின் போகிறீங்க, ஒரு 1/2 hour லேட் ஆயிடுச்சு, ஸோ பொறுமையாக காத்திருப்பது. இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் வந்துடும். அப்படி ஒரு நேரத்தை சம்மந்தப்பட்டது. இன்னும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம், இன்னும் சில காலங்கள் வெயிட் பண்ணுவோம். ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். ஸோ அந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு தான் பொறுமை. ஆனால் நீடிய பொறுமை அப்படின்னா அது காலம் சம்மந்தப்பட்டது கிடையாது. அது எதை கொடுக்குதான்? ஒருவன் நமக்கு தீமை செய்கிற பொழுதும் அவர்களை ரட்சிப்பிற்காக அவர் செய்கிற தீமை சகித்து கொண்டு நீடிய பொறுமையோடு காத்திருப்பது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நீடிய பொறுமை என்பது ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறாங்க, அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம தீமை செய்யாமல், பழி வாங்காமல், கோவப்படாமல், ஆத்திரப்படாமல் அவருடைய ரட்சிப்பிற்காக நீடிய பொறுமையை காத்திருப்பது. லாங் சஃபரிங். அவர் செய்கிற அந்த தீமைகளை சகித்து கொண்டு, அந்த தீமைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைகளுக்காக, அவர் ரட்சிக்கப்படுவதற்காக சில மாதங்கள், சில நாட்கள், சில வருஷங்கள் பொறுமையோடு காத்திருப்பது தான் நீடிய பொறுமை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, சவுல் மிகப்பெரிய சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் சவுல் புதிய ஏற்பாட்டில். ஆனால் கர்த்தர் அவர் நீடிய பொறுமையை காண்பது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:15-16 அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் என்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து என்னை ரட்சித்துக் கொண்டார் என்று சொல்லி அவர் சாட்சியாக சொல்லுகிறார். 2 பேதுரு 3:9 எல்லா மனிதனும் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முழு உலகத்தின் மீதும் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பொறுமை என்பது காலத்து சம்மந்தப்பட்டது. பொறுமையாக காத்திருந்து சில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீடிய பொறுமை என்பது ஒரு நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுடைய ரட்சிப்பிற்காக, அவருடைய மீட்பிற்காக அவர் செய்கிற தீமைகளை சகித்து கொண்டு பொறுமையோடு காத்திருந்து ஜெபித்து அவர்களே ரட்சிப்பு நேரம் நடத்துவது. சொந்த குடும்பத்தில் அது பொருந்தும். ஆமென். அல்லேலூயா.
ஸோ எத்தனை ஆரோக்கியத்தை பார்த்தோம்? சரீரத்தில் ஆரோக்கியம், விசுவாசத்தில் ஆரோக்கியம், அன்பில் ஆரோக்கியம், பொறுமையில் ஆரோக்கியம். ஒரு அன்பு பயத்தை பொறுமையை தள்ளும். இந்த விசுவாசத்தில் ஆரோக்கியம் மாறிட்டாலும், அன்பில் ஆரோக்கியம் மாறிட்டாலும் என்ன நடக்கும்னு சொன்னால், பயத்தை ஓவர் கம் பண்ணிடலாம். பயத்தை ஓவர் கம் பண்ணலாம். பூர்ண அன்பு பயத்தை இயேசு அன்பில் நிரப்பப்பட்டீங்கன்னா வாழ்க்கை தேவையில்லாத பயம் வராது. இதை குறித்து, அதை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயம் வராது. ஏன்னா அன்பில் என்ன பண்ணிட்டீங்க? பூர்ணப்பட்டுட்டீங்க. விசுவாசத்தில் பூர்ணப்பட்டாலும் பயம் வராது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கு. ஸோ அந்த விசுவாசத்தை நம்ம பூர்ணப்படுகிற பொழுதும், ஆண்டோட அன்புல பூர்ணப்படுகிற பொழுதும், அந்த கிறிஸ்துவின் பொறுமையில் நம்ம பூர்ணப்படுகிற பொழுதும் நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா, அந்த ஸ்தோத்திரம் பயத்தின் ஆவிலிருந்து நாம் எளிதாக லகுவாக விடுவிக்கப்பட்டு விடுகிறோம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே அதை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே எழுமி நிற்போம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஆமென். டைம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஸோ தேவனை பற்றும் அன்பு, கிறிஸ்துவின் பொறுமை. அன்புல ஒரு ஆரோக்கியம், பொறுமையில ஒரு ஆரோக்கியம். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஸோ அன்புல ஆரோக்கியம் ஆகிடுச்சுன்னா பாவத்தை மூடிடுவோம். அந்த உறவுகளில் சமாதானம் வந்துடும். அப்படி எழுமி நிற்போமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேகமாக எழுமி நின்று ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஸோ பாஸ்டர் அவர்கள் இந்த ஆரோக்கியத்துக்காக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜெபத்தில் நடத்துவாங்க. ஸோ உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாக்கும்படி, ஒரு விசுவாசத்தில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி, அன்பில் பொறுமையில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி சோத்திரத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாங்க. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, இப்போ பிள்ளையே இந்த பூமியை ஆரோக்கியத்தோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். சரீரத்தில் நாம் ஆரோக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரம் ஆரோக்கியத்தோடு கூட இருந்தால்தான் தேவ பிள்ளைகளே குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய முடியும். குடும்பத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யணும்னா சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஒருவேளை சரீரத்தில் வியாதி பலகீனங்கள் இருக்கிறதோ, அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த வியாதி பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஏன் இந்த பலகீனங்கள், ஏன் இந்த வியாதி வேதனைகள்? அக்கிரமங்களின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் அருமையான தேவதாசன் மூலமாக பேசினாரே. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சரீரம் ஆரோக்கியத்தோடு கூட இருக்கணும். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஆரோக்கியத்தோடு கூட இருக்க வேணும். இதற்காகவே கர்த்தர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக, எனக்காக அவர் அடிக்கப்பட்டாரே. அவரை நோக்கி பார்த்து, ஒருவேளை உங்களுடைய சரீர சுகபலனுக்காக நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் கரங்களை உயர்த்துங்க. இன்றைக்கு கேட்ட சத்தியத்துக்கெல்லாம் உங்களை விட்டு கொடுங்க. அக்கிரமம் இருந்தால், மீறுதல்கள் இருந்தால், பாவங்கள் இருந்தால் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது கூட பயத்தோடு பக்தியோடு கூட நாம் எடுக்க வேணும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய சரீரத்துக்குள்ள வியாதி, இந்த இன்ஃபெக்ஷன்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி சொல்லும்போது பார்க்கும்போது, அது சின்ன கிருமி, கண்ணுக்கு தெரியாத அந்த பாக்டீரியா நம்ம சரீரத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, குடிக்கிற தண்ணீர் மூலமாகவோ சாப்பாடு மூலமாகவோ போயிடுச்சுன்னா சரீரம் வியாதிப்பட்டுருமே. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை, நீங்கள் சின்னதுன்னு நினைக்கிறீங்க, அதன் மூலமாக சத்துரு உள்ள புகுந்துருவான். எனவே அப்படியே சிலுவையை நோக்கி பார்த்து, சிலுவை மரத்தில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சொல்லுங்க, என் நோய்களை சிலுவையிலே
சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எல்லாரும் சேர்ந்து சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சொல்லுங்க. என் நோய்களை உணர்ந்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. உங்களுடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை, பாவங்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரே. அப்படியே உங்களுடைய இருதயத்தில் உங்கள் வலது கரத்தை எடுத்து வச்சு சொல்லுங்க, இயேசுவே, எனக்காக என் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சிலுவையில் அடிக்கப்பட, நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தீர். என் நோய்களை எல்லாம், என் அக்கிரமங்களை எல்லாம், என் மீறுதல்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால, உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால எனக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தரீர் வேதத்தில் கட்டளையிட்டிருக்கிறீர். இப்பொழுதும் விசுவாசத்தோடு கூட அப்பா அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ரெண்டு கரங்களையும் அப்படியே தட்டி சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய தழும்புகளினால் என் ஆவியிலும், என் ஆத்துமாவிலோ, என் சரீரத்திலோ கர்த்தரீர் கொடுக்கிற உன்னத விடுதலை, உன்னத சுகம், உன்னத ஆரோக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் விடுதலையாக்க, சுகமளிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஆன்லைனில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருந்தாலும், இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வீடுகளில் வியாதிப்பட்டு விலகினத்தோடு கூட இருக்கிறவங்க, ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராக விலகினத்தோடு கூட இருக்கிறார்களே, ஆனால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அப்பா, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய உறவுக்காரங்களை, அப்பா, எனக்கு தெரிஞ்சவங்களை, ஆண்டவரே, யாருக்கு சுகம் வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்பி கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்களோ, இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த நபருக்கு நல்ல சுகபலன் உண்டாவதாக, நல்ல சுகமும் பலனும் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஓ க்ளோரி. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கேட்கிறாங்களே, இப்பொழுது தெய்வீக சுகம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை அவர்களுக்கு தந்து நீர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை ஆண்டவரே நிரூபித்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, ஓ ஹல்லேலூயா, ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்கள் நோய்களை குணமாக்குவேன். அவர்களுக்கு விடுதலை தருவேன். ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியே நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென்.